பமல்கே இது ரெட் வந்து ஓப்பனிங் வெரி குட் ஓப்பனிங். பட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வந்து அழகி தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்னர் வந்து ரெட் வந்து ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால படம் போயிடல. பமல்கே சம்மந்தம் ஸ்டார்டிங்ல இருந்தே கூட்டம் கிடையாது படத்துக்கு. அது ரெண்டுலயும் செத்துக்க முடியாது. பமல்கே சம்பந்தம் சுத்தமா இல்ல. அது கூட்டமே கிடையாது படத்துல. அதாவது ஒரு ஆவரேஜ். இப்ப ஆக்சுவலா அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்க. ஒரு மாதிரி ஆக்சுவலா அது வந்து பாபா மூவி என்ன சார்? பாபா ராஜ்குமார் சார். ஓகே ஃபைன். நான் இப்ப பேசலாமா? இப்ப அது யார் இது? ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஏய் டுமில் குப்பம் வந்திருக்கிறாப்ல. ஏய் எல்லாம் கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லு வாப்பா கேளுப்பா. பிரச்சனை முடிக்கலாம்னு தான் வந்திருக்கேன். ப்ரோ ஒரே நிமிஷம் ரேவந்த் பேசுறேன். யாரு இது? ரேவந்தா? தம்பி இருப்பா ரேவந்த் இருப்பா. சீனியர் பேசிட்டு இருக்காருல்ல, டுமில் குப்பம் பேசிட்டு இருக்காருல்ல, இருப்பா நீ பேசுப்பா. இல்ல வேற ஏதாவது பேசணும். இல்ல நான் வேற என்ன பேசணும்னா அதான்ப்பா. ஏன்பா உங்களுக்கு ஏன்பா மேல நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். ஏன்பா வீட்டை விட்டு தள்ளிங்க? ஏன்பா வீட்டுல வேலை பார்த்த சர்வெண்ட்டை ஏன்பா கழுத்து பிடிச்சி வேலை விட்டு வெளில தள்ளினீங்க? அதனாலதான் போட்டோ இது நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்க? நான் இது பண்ணீங்கல்லப்பா. ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். டுமில் கிட்ட பேசுறேன். நீங்க எதுக்கு வந்து இல்ல நீங்க வந்து இங்க கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க, கீழே போயிடுங்க. பேச தேவையில்ல. நீங்க யாரு நீங்க பேசணும்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. அவரு பேச தெரியலன்னு சொல்றியா? அவர்லாம் நல்லா தான் பேசுறாரு. ப்ரோ ஒரே நிமிஷம் நீ கண்டென்ட் கொடுக்காத. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ கூட தான் கண்டென்ட் கொடுத்த தண்ணியை போட்டுக்கிட்டு. என்ன ரேவந்த் இன்னொரு விஜய் ரசிகனை போட்டு கேவலமா பேசுறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நான் ட்விட்டர் வந்து 2 மாசம் தான் ப்ரோ ஆச்சு. ஐயோ உன் ஃபேக் ஐடி எனக்கு தெரியாத. நீங்க எப்படி கண்டென்ட் கொடுங்க எனக்கும் தெரியும். அந்த பக்கத்துல இருக்கிற பாபா ராஜ்குமாரை பத்தி எனக்கு தெரியும். யூசர் இருக்கவனும் தெரியும். கீழே கிங்ஸ்ல இருக்கானு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் ப்ரோ. மேல இருக்கிறான்டா. நல்லா மேல அண்ணந்து பாரு. உட்ரியா எல்லாமே எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியும். ஓகேவா? அதனாலதான் நான் பிளான் பண்ணி தான் பேசுறேன். எல்லாமே தெரியும். அப்ப ரேவந்த் சரி. அப்ப ரேவந்த் தெரியுமா? பெரிய விஜய் ஃபேன் ஐடி தெரியுமா ரேவந்த்? ஐயோ கடவுளே. டேய் ரேவந்த் தெரியாதா உனக்கு? ஏய் இது வேற நாடி நரம்பு எல்லாம் அடுகும்டா. கமலன் ப்ரோ இது வேற ரேவந்த். நான் அந்த ரேவந்த் கிடையாது. நான் ராணா ஆஷிஷ்கா அவரோட யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நான் ரோகிணி தியேட்டர் ரேவந்த்ல நினைச்சேன். ப்ரோ எதுக்கு ப்ரோ என்ன ட்ரோல் பண்றீங்க? நான் எதுமே பண்ணல. கேட்காம கிளம்பிர அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். இதே அவரு ஏன் கிளம்பணும்? ரேவந்த் ஐடி ஏன் கிளம்பணும்? டுமில் குப்பவால உன்னால பேச முடிஞ்சா பேசு. நான் மைக்கு கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கிறேன். யாரு இருக்கணும் யாரு போகணும் நீ சொல்லக்கூடாது. அந்த உரிமை உனக்கு யாரு கொடுத்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன்டா அதெல்லாம் கேக்குற? நீ பேச தேவல டுமில் நீங்க எதுவும் பேசணும். அப்ப நான் போட்டு வந்து பேச முடியுமா உன்னால? டுமில் எதுவும் பேச தேவல. டுமில் கீழ போடுங்க. டுமில்க்கு போவல என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேடி எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கீழ போறாங்க. ஏண்டா வீட்ல இருக்கிற உன்னை நம்பி 20 வருஷமா வேலை பார்த்துட்டாங்க. டுமில் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டுமில் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அத மட்டும் எதுக்கு கம்பேர் பண்றீங்க? டுமில் ஒரே நிமிஷம் இருங்க. கபிலன் ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம். டுமில் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது அவங்க தள்ளி தான் நிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சகஜம் தான். அது வந்து ஒரு ட்ரோல்லாம் கிடையாது. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் எடுத்து இங்க பேச தயவு செஞ்சு நீங்க வேண்டாம். நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது நல்லா தள்ளி போட்டு வந்து பேசிட்டீங்க. பட் அவங்க பண்ணாங்க. எனக்கும் தெரியும்பா. எக்ஸாக்ட்லி. பட் அவங்க பண்ண எஃபர்ட்னால நீங்க வந்து அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணிராதீங்க ப்ரோ. நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். எதுக்குங்க ஜஸ்டிஃபை? தேவையான தப்பே கிடையாது. எதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்? இல்ல அதெல்லாம் ஒரு தப்பான விஷயமே கிடையாது. எதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க லாஸ்ட் டைம் வந்து தண்ணியை போட்டு வந்து நிறைய பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். நீங்க கீழே போயிடுங்க. ஐ அம் வெயிட்டிங். இவன் ஆமா அவரேதான். என்னடா ஐடியா மாத்தி வர? ஐ அம் வெயிட்டிங்.
உலகமே ஐயோ தனி உலகம்டா. ஐயோ சூப்பர்டா. கிங்ஸ்லி சொல்லுங்க. டுமில்க்கு போவாள் அழுவுறியா? கண்ணு கலங்குதா? அசிங்கமாயிடுச்சா? இல்லப்பா. சேம் சேம் கபிலன் பப்பிச்சம் கபிலன் ஆயிடுச்சா? கபிலன் விடுங்க, அவன் பாவம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவான். ஐயோ ஐயோ சாரி டுமில்க்கு போவாள், கோவப்படாத. வந்துட்டு யாரா நீ நீ வந்து மேல வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனாலதான் இந்த மாதிரி ஏய் கேட்டு கேட்ட ஏய் ஏய் பக்கத்துல டேய் இருக்க டேய் நீ என்ன என்ன வேணா சொல்லுடா. என்ன இரு டேய் இரு. டேய் செல்லம். நான் என்ன டேய் பண்ணேன்? என்ன நான் வேணா என்ன சொல்லுடா. பண்ணேன்? டேய் வந்து இரு நோட்டீஸ் இரு. பண்ணலடா. நீ பாபா கார்த்திக் எல்லாம் மாட்டேன்னு நீ சாக அடிச்சிருவானுங்க. இப்ப யாரு டேய் நீ ப்ரொஃபைல் நோட் டேய் பண்ற? ஏய் டேய் டேய் உன் விஜயகுமார் வாயால கீழே ஐ எம் இருக்கியா? வெயிட்டிங் மட்டும் நோட் சொல்லுடா. பண்ணுங்க டேய் ப்ளீஸ்டா. டேய் டேய் ஐ எம் வெயிட்டிங் மட்டும் சொல்லுடா ப்ளீஸ். இந்த மாதிரி ரேவந்த் ஒரே 3 நிமிஷம் ப்ரொஃபைல் இருங்க இரு. ஜிப்சி. வந்துச்சு. விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு தெரியாது சீரியஸா. விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு காமெடி பண்றீங்க டுமில் சடனா. இன்னும் நடறேன் டுமில் எனக்கு தெரியல. டுமில் டுமில் நான் எந்த காமெடி பண்ணல. சொல்லுங்க. நீங்க ஏதோ கண்ணன் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு நீங்களே அந்த ரெக்கார்டிங்லாம் வரும், ஏதோ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது கேட்டு பாருங்க. நீங்க தான் எவ்வளவு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கீழே போயிடுங்க. வேண்டாம். சரி ஓகே. அப்ப நீங்க அது ஒரு சென்சிபிளா விஷயமே பேசுங்க. இல்ல இல்ல, அதுங்க பாருங்க, அது வந்து ட்ரோல் விஷயமே கிடையாது. அது ஒரு ட்ரோலா மாத்திட்டு வந்து ரஜினி சார் வந்து இங்க தள்ளி அதுதான் நான் தள்ளி சொல்றேன். வச்சாரு சொல்லி அப்ப பேசுறீங்க. நீ அப்ப அது ஒரு முட்டா சொல்லுங்க சொல்லுங்க fine. அது ஒரு சொல்லுங்க. முட்டாள்தனமான விஷயங்க. அதை போய் இவ்வளவு நேரம் எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இல்ல நீங்க அதுதான் சொல்றேன் ப்ரோ. அவ்வளவு சென்சிபிளா நீங்க பேசணும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை என்னால விட்டுருங்க. நான் இறங்கி போயிட்டே இருக்கேன். பட் நீங்க சென்சிபிளா விஜய் ஃபேன் எனக்கு ப்ரூவ் ஆகணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு என்ன ஐயோ ப்ரூவ் பண்ணலாம்? இருங்க அசோக் நீ சார், யார் ஆமா, முதல்ல? தண்ணிய இருங்க போட்டு அசோக் சார், உழப்புனாதான் கொஞ்சம் டிஎம் விஜய் பாருங்க ஃபேன் அசோக் ப்ரூவ் சார். ஆகுமா? அடகுடு ஏன்னா விட்றா. தண்ணியை போட்டு உன்ன மாதிரி வளரணுமா? அப்போ ஐ எப்பா எம் வெயிட்டிங். தண்ணிய இருங்கப்பா, போட்டு அதுக்கு தேவையில்லாம அது எல்லாரும் இது இல்லாம தலையிடாதீங்கப்பா, உழப்புனா இருங்கப்பா. நீங்க வந்து விஜய் ஃபேன் எப்பா எப்பா ஒத்துக்குவீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா ப்ளீஸ், ப்ரோ எல்லாரும் அமைதியா ப்ரோ இருங்க, இல்லைன்னா லிசனர்ல தூக்கி போட்டுருவேன். அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ரேவந்த் கேட்டதுக்கு டுமில்க்கு போவாள் பேசிக்கிட்டோம். இங்க வந்து யாரும் பேசல, நம்ம அப்படியே அமைதியா இருங்க, அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. சரி ஓகே ரேவந்த் ப்ரோ, உங்க ட்ரஸ்ட் பண்றேன், இறங்குறேன். ஓகே பை. நீங்க டீல் பண்ணுங்க, நான் ஹியர் பண்றேன். ஓகேவா? நீங்க எப்படி டீல் பண்றீங்க இந்த தெவ்டியா பசங்க கிட்ட நீங்க எப்படி டீல் பண்றீங்க? ஏன்னா ஏங்க 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 எதுக்குங்க எதுக்குங்க ஏங்க 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 இங்க எதுக்குங்க இப்படி எப்படி பேட் வேர்ட்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல எந்த தெவ்டியா பசங்க ஸ்பீக்கர்ல இருக்கீங்க நோட் ஏங்க ஒரே பண்ணுங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இங்க இங்க இருங்க. இங்க யாருமே பேட் வேர்ட்ஸ் பேசல. ஒரே நிமிஷம், இங்க ஓகேங்க. யாருமே பேட் ஒருத்தர் கூட பேட் வேர்ட்ஸ் பேசினதே கிடையாது. இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுக்கு இந்த பசங்க அப்படி. ஏங்க இதே கிங்ஸ்ல கிட்ட நான் பேசினவங்க, இதே அவங்க சரண்யா மேடம் கிட்ட பேசினவங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இவனுக்கு வந்து மட்டமானவங்க, மட்டமானவங்கிட்ட மட்டமானதான் பிஹேவ் பண்ண முடியும். புரிய மாட்டேங்குது உங்ககிட்ட. நீங்க நம்ம நல்லவனா தான் இருக்கோம் ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் நல்லவன் தான். ஆனா கேடு கேட்டவங்க வந்து இவங்க தான் இல்ல சார். இல்ல உங்களுக்கு புரிய இல்ல தம்பி, மாட்டேங்குது. விஜய் ஃபேன்ஸ்ல இல்ல இல்ல நல்லவங்க இருங்க இருங்க இருக்கிறாங்க தம்பி. வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல ஓகே பை தம்பி, பை. இல்ல டுமில்க்கு இல்ல போவாள். வேண்டாம் வேண்டாம். ஒரு நிமிஷம், நான் தம்பி டுமில்க்கு போவாள். விஜய் ஃபேன்ஸ்ல நல்லவங்க போயிட்டான். இருக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு அந்த பையன்? ஏன் இப்ப நம்ம வந்து ஏதோ இந்த பொங்கல் ரிலீஸ் தானே நம்ம பேசிட்டு இருந்தோம். அவன் என்னமோ தெரியலப்பா, நம்மளை பார்த்தாலே காண்டாரா. விடுங்க, கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான் கபிலன், ஒன்றும் சொல்ல இல்ல முடியாது. என் ஸ்பேஸ மட்டுமே டார்கெட் பண்ணி கொஞ்சமா தண்ணி போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்டிருக்கான் அவன். என் ஸ்பேஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த பையன் ஏதோ என்ன கிங்ஸ்லி ஒன்னதான் மாப்பிள்ள ப்ரோன்னா உன்னை கேடு கட்ட வந்துட்டான். டேய் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிங்ஸ்லி, வரும்போது ராணா கூட பேசியிருந்தான் அவன் முதல்ல. யார் அதை எடுத்துட்டு வந்ததுப்பா? பிரதர் நீங்க தான் பிரதர் கூட்டு வந்தீங்க முதல்ல. ஐ எம் வெயிட்டிங்கா வரும்போது எனக்கு பேசவே தெரியாது, நான் ஊமை. கிங்ஸ்லி கபிலன் ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு ஒருத்தர் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பேசுறது மொத்த விஜய் ஃபேன்ஸையும் நீங்க அவனுக்கு என்ன டார்கெட் திறமை பண்ணி பேச போறானுங்க, வேண்டாம். அதுதான் நான் அவனுக்கு என்ன உங்களுக்கு திறமை பண்றானுங்க கோட் பண்ணி ஸ்பேஸோட கமெண்ட்லயும் அடுத்த நாள் என்ன டேக் பண்ணி, எனக்கு ஆம்பளையா இருந்தா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா எனக்கு மைக் விடுறா, நான் என்ன பண்ணணும்? புரியுது. இல்ல இல்ல வேண்டாம். இது தேவையில்லாம ரெண்டு சைடுல வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 அடிக்கு மேல நான் பாத்துட்டேன்.
தைரியமான ஆளா இருந்தா மைக் விடுறா அப்படின்றான், ஆம்பளையா இருந்தா மைக் விடுறான்றான் தான். அப்புறம் டேய் நீ ஆம்பளையா இருந்தனா எனக்கு உண்மையில நீ கோஸ்ட் கொடுறான், முன்னாடி கோஸ்ட் கேட்டு இருந்தானே, டேய் நான் எப்படா கோஸ்ட் கொடுக்க முடியும், ஸ்பேஸ் பக் ஆகுண்டா அப்படின்னா, சரி எனக்கு நீ இப்ப மைக் கொடு, வாடா பேசி பார்ப்போம், வாடா கபிலா அப்படின்னா சரி சொல்லி மைக் கொடுக்குறேன். மைக் கொடுத்தா மேல வந்து இப்ப இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ப்ரோன்றான், மாப்பிள்ளன்னா முந்தா நேத்து மாப்பிள்ளன்னா கிங்ஸ்லி. சரி 2 பேருக்கு ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா கேடு கட்டவன்றான். இப்ப அவனை ஏன் முன்னாடியே என் தம்பிய கேடு கட்டவன் அப்படி சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அதுவும் என்ன வார்த்தை, சீன்ட்டான் கிங்ஸ்லிக்கு. கிங்ஸ்லி அமைதியா இருக்கிற பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதுவே வேற யாராவது சொல்லி இருந்தா கிங்ஸ்லி பொங்கிட்டு வந்துருமா. வேற யாரும் போத கிடையாது. நாய் அது பாட்டு பேசிட்டு இருக்குதேன்னு விட்டுறணும். அது பாட்டு என்ன பேசுதோ பேசிட்டு சரி விட்டுறணும். உங்களை அது என்ன எதுக்குடா சொன்னா போய் சண்டை ரேவந்த், உங்களை என்ன போடணும்? சொன்னா, உங்களை விஜய் ஃபேனே இல்லைன்றான். உங்களை யாராவது கேள்வி கேட்டா என் குரல ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டு வச்சு கேக்குறேன், டே கபிலா நீ எல்லாம் பேசாத அப்படின்றான். அவன் வாய்ஸும் கிங்ஸ்லி வாய்ஸும் ஒரே மாதிரியா இருக்கு. எனக்கு அதான் எனக்கு மைனூட்டா இடிக்குது. கொஞ்சம் கீழே இறங்கி பேசினா கிங்ஸ்லி வாய்ஸா இருக்கு. யாரு யாரு பாப்போம். அதான் பாக்குறீங்கல்ல, மைக் கொடுக்குறேன், எல்லா விஜய் ரசிகனும் மைக் கொடுக்குறேன். ஒரு வராங்க நார்மலா இப்ப டீசெண்டா பேசினா ஓகே ரைட்டுன்னு நம்ம கொடுக்குறோம். டீசெண்டா பேசலையா அப்படியே தூக்கி அபியூஸ் பண்றாங்களா, தூக்கி இறக்கி விட்டுருவேன். விஜய் சுந்தர்னு ஒருத்தர் ஒரு ஆள் குடிச்சிட்டு வரான், ஞாபகம் இருக்கா? இருக்கு bro, எப்படி பார்த்திருக்கேன். பேசுறான். என்னைக்காவது வந்து மைக் வாங்கிட்டு டே கபிலா, டே டுபாகூர், டே எச்ச, டே என் குடும்பத்தை பிடிச்சி இழுத்து பேசுறது, இதே வச்சு பேசுறான். அவனை நான் எப்படி டீல் பண்றது? சரி ஒரு நாள் சரண்யா மேடம் வந்து இரு கபிலன் நான் பேசுறேன். என்ன சார் இல்ல பல்லெல்லாம் அப்படியே நரன்னு கடிச்சு அப்படி முக்க டி நகர்ல முதல்ல சென்னைக்கு வந்து டி நகர்ல அப்பதான் முதல்ல டி நகர் வரேன். முருகன் இட்லி கடைன்னு நானுங்க ஒருத்தன் கூட்டு போனான். அங்க போயிட்டு இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு இருக்கிறேன். மெசேஜ் பண்றான், டே டி நகர்ல எங்கடா இருக்கிறேன்னு சொல்லி ஆளு ஏரியாவுக்கு வாடாடுறான். டே டி நகரே நான் இப்பதான்டா பாக்குறேன், இதுல எங்க இருந்தா நான் வந்து ஒரு ஒயின் ஷாப்புக்குலாம் நான் வர்றது, நான் வேணா முருகன் இட்லி கடையில இருக்கிறேன் வாடா அப்படின்னு வரல. சரி சரண்யா மேடம் வந்து நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சரி லேடிஸ் பேசும்போது டீசெண்டா பேசிருக்கணும்ல, அதை பேசினானா இல்ல, மரியாதை இல்லாம பாடி போடின்லாம் பேசினான். அதுக்குத்தான் கூப்பிட்டு வச்சு மேல தூக்கி வச்சு நான் அந்த பழைய ஐடியில வச்சு ட்வீட் போட்டேன். ட்வீட் டெலிட் பண்ணு கபிலான்னு சொல்லிட்டு டிஎம்ல உள்ள வந்து இன்னொரு பையன் ஆகாஷ்ன்ற ஒரு பையன் வந்து காலில் விழுந்து கதறினான், நான் வீசா எடுக்கணும், யூஎஸ் போகணும், நான் வீசா எடுக்கணும், தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்னை திட்டுது, தயவு செஞ்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் நம்ம பக்கமே வர மாட்டேன்னு சொல்லி ட்வீட் டெலிட் போட்டான். ட்வீட்டா போட்டதுக்கு அப்புறமா அந்த ட்வீட்டை நான் டெலிட் பண்ணல, அப்படியே தான் விட்டேன். ஐடி ரெக்கவர் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நான் எடுத்து வந்து காட்டுறேன் எல்லா ப்ரூஃபையும். ஸோ அது இல்லாம வாய்ஸ் மெசேஜும் விட்டான். நான் இனிமேல் என் ஒய்ஃப் என் வீட்டில் என்னை போட்டு திட்டுறாங்க, இந்த மாதிரி பயங்கரமா என்னை திட்டாங்க, நான் இனிமேல் இந்த ட்விட்டர் பக்கமே வரல அப்படின்னு. ஐடி இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வாழாட்டுறான். டெய்லியும் சரக்கு போடுறான். வாரத்துல ஒரு நாள் சரக்கு போட்டு என் ஸ்பேஸ்ல வந்து என்னை அபியூஸ் பண்றது. கேட்டா அந்த பக்கம் போயிட்டு கபில் அபியூஸ் பண்ணிட்டான் பண்றது இவனுங்க. இன்னொருத்தவருவான ஆர்கே நகர்ல இருந்து நார்த் மெட்ராஸ் சொல்லிட்டு இன்னொருத்தவன் சசின்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவன் வந்தா இதேதான் பண்றீங்க. நீங்களா உள்ள வரீங்க, மைக்க வாங்குறீங்க, அபியூஸ் பண்றீங்க, அப்புறம் கபில் அபியூஸ் பண்ணிட்டான் வேற மாதிரி வண்டி வெளியில போய் திருப்புறது. அதுக்குதான் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸாவே போடுறது. நான் சொல்லுங்க. சரிங்க ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு 100ல ஒரு 3 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த ஒரு மாசத்துக்கான சாம்பிள் ரேவந்த், இது இந்த ஒரு மாசத்துக்கான சாம்பிள். 100ல 3 பேரா? இல்ல அதுக்காக நீங்க இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஒழுங்கா இருக்கிற 1-2 ஃபேன்ல நீங்க ஒரு ஆளு, அந்த 5 பேர்ல நீங்க ஒருத்தர். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு ஸ்பேஸ் தான் போட்டேன், ஓகேவா? விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, சூர்யா ஃபேனு இதெல்லாம் பார்க்காம தான் நான் அவங்க கேட்ட பாட்டை தான் நான் போட்டு விட்டுட்டு தான் போனேன், ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கமா ரொம்ப பெருசாலாம் பேசுறதுலாம் கிடையாது. கீழே லிசனர்ல இருக்காப்புல பாரதின்ட்டு விஜய் ஃபேன் தான். நிறைய தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தாப்புல, நான் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ஒவ்வொரு ப்ரூஃபா போட்டு இந்த பாருங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்புறமேட்டு தலையிறது ஃபேன் ஃபைட்ல தலையிறது நிப்பாட்டாப்ல. விஜய் ஃபேன் தான், ஹார்ட் கோர் விஜய் ஃபேன் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு 2023 அந்த ஐடி வந்து கமெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஆனா நான் அவரை குறை சொல்லலையே.
அவர் என்ன வந்து அபியூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி நான் எங்கேயுமே நான் பதிவு பண்ணலையே. ட்வீட் கமெண்ட்ல கூட என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினவர் கிடையாது இல்ல. என்ன இங்க அபியூஸ் பண்றவங்களுக்கு தானே சொல்றேன். என் தலைவரை அபியூசரா வாண்டடா உள்ள வச்சு நான் வந்து ஒரு 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 கேள்வி ஒண்ணு கேட்டா அந்த பையன் முதல்ல கொஞ்ச நேரம் முடியும் நீங்க லிசனர் இருந்திருப்பீங்க. அந்த பையன் வந்து முன்னாடி என்ன கேள்வி கேட்டான்? இல்ல ப்ரோ கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாமே. அப்புறம் அவன் அப்ப நீங்க அரசியலுக்கு வர போறீங்க. நீங்க அரசியலுக்கு வர போறீங்கன்னா நீங்க வந்து வாண்டடா நீங்க தலைவரை பத்தி குறை சொன்னீங்கன்னா அப்புறம் நான் விஜய் இப்ப வேடிக்கை பார்ப்பேனா? அப்புறம் நான் மேல ப்ரூஃபோட எடுத்து போட்டு இதை இப்ப ட்வீட்டா போட்டேன். இப்ப யாரு என்ன அந்த 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 எல்லைக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணது யாரு? கிங்ஸ்லி அந்த அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து போட வச்சது யாரு? இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்கிறாங்களே, எதனால அவங்க எல்லாம் கார்னர் பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ் பேரே வந்து இவனுக்கு சம்பந்தமே இல்ல. குணா பத்தி தான் பேசியிருந்தாங்க. இதுக்கு எதுக்கு இவன் சம்பந்தம் இல்லாம இங்க ஆஜரானா முதல்ல? அது தேவையில்லாத ஆணி தானே அது. சரி ரேவந்த், நீங்க படம் பார்த்துட்டீங்களா? குணா படம் பார்த்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல ப்ரோ அந்த படம். அப்பப்ப சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் பார்த்திருக்கேன், சீன்ஸ் பார்த்திருக்கேன். தயவு செஞ்சு அப்கமிங் டேஸ்ல ஏதாவது ஒரு நாள் டைம் கிடைச்சுன்னா குணா படம் போய் பாருங்க. தளபதி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்திருக்கேன் ப்ரோ, தளபதி பார்த்திருக்கேன். நீங்க குணா படத்தை பார்த்துட்டு நீங்களே முடிவுங்க. ஏன் இந்த படம் ஒண்ணுச்சு, ஏன் இந்த படம் ஓடல அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இதத்தான் ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் சொல்றான். அத ரஜினி ரசிகன் சொன்னா கோவம் வந்துருது. கோவம் வந்தா நாங்க அந்த படம் ஓடல, குப்பை குணா. அதனாலதான் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, உங்களை மாதிரி இங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கும் வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு லாஸ்ட் வந்து இந்த 96 இருந்து 2002 இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு வரேன். எந்தெந்த படம்லாம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஓடுனுச்சு ஓடல அப்படின்றத லிஸ்ட் இதுக்கு தான் எடுத்தேன். ஏன்னா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான். சும்மா இப்போ வந்து நான் வெறும் வார்த்தையால சொல்லி கரெக்டாக டேட்டாவோட வச்சு பேசுகிறேன். இது நான் வைக்கிற டேட்டாவை நீங்கள் போயிட்டு இன்டர்நெட்டில் கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த வருஷத்தோட பேரை போட்டு பொங்கல் ரிலீஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு வரும். ஜனவரி மாதம் தான் எப்போதுமே பொங்கல் கரெக்டாக. அந்த ஜனவரி மாதம் 14லேருந்து 18 16லேருந்து 13 12லேருந்து 16 வரைக்கும் இந்த பொங்கல் சீசன். அந்த வருஷம் அந்த நாளில் எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்களே எடுத்து பார்த்து தெரிஞ்சிங்க. எந்தெந்த படம் ஓடுனுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். என் தலைவன் இது வரைக்கும் ரேஸ்ல உள்ள இறங்கி தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா கமலஹாசன் ஒவ்வொரு தடவையும் உள்ள இறங்கி 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 தோத்துருக்கிறாப்புல கமலஹாசன் முக்கியமா. அப்படி இருக்கும்போது தளபதி குணான்னு இன்னைக்கு கான்ட்ரவர்சியை ஒண்ணு கிளப்பி விட்டு அதுல தேவையில்லாம கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் பண்ணா சரி ஓகே, தேவையில்லாம இங்க உட்காந்து குணா படத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உள்ள வந்து சில விஜய் ரசிகர்கள் உள்ள வருமா, அப்ப நாங்க கேள்வி கேட்க தானே செய்வோம். சரி ரேவந்த், நான் என்ன கேக்குறேன், ஒரு பாட்டு பெரிய லெவல்ல ஹிட் ஆகுதுன்னா அந்த பாட்டால அந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா? ஆயிருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. தமிழ் சினிமால எவ்வளவோ படங்கள் ஓடி இருக்கு இல்லையா? பாட்டால படம் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? மோகன் ஒரு நடிகன் இருந்தது அதுக்காக. ஓகே, அப்போ குணா பாட்டு ஹிட்டா ஃபெயிலியரா? பாட்டு ஹிட் தான். குணால எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாட்டு தான் ப்ரோ எனக்கு தெரியும். அந்த அந்த கோயில படுவாங்கல, கண்மணி அன்போடு காதல், அந்த பாட்டு தான் ப்ரோ எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாட்டுன்னு எடுத்துப்போம். மனிதர் உணர்ந்து கண்மணி அன்போடு காதல்னு படத்தையும் எடுத்துப்போம். இப்ப தளபதி படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் ஹிட்டா, குணா படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் ஹிட்டா? ரெண்டுமே இளையராஜா தான். தளபதி தான் ப்ரோ ஹிட். இதத்தான் எல்லாரும் சொல்றோம். இப்ப இதுல என்ன கோவப்பட வேண்டியது இருக்கு? ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. நாங்க என்ன தேவர் மகன் படத்தையா ஃபிளாப்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? இல்ல இந்தியன் படத்தை ஃபிளாப்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்லையே. குணா படம் ஃபிளாப் ஆனது தானே ஃபிளாப்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது உண்மை தானே. உண்மைதான். குணா அது அந்த டைம்ல ஓடணும் தானே நானும் கேள்விப்பட்டேன். தளபதி தான் அந்த டைம்ல ஹிட் ஆச்சு. அதுதான் வரலாறு. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு தடையும் கமலஹாசன் வந்து தன்னை வந்து ரஜினி படத்துக்கு நிகரா நான் ரஜினியை வீழ்ப்பேன், நான் ரஜினியை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு வெறியோட வந்து இறங்கினாப்புல. ஒவ்வொரு தடையும் இறங்கிட்டே இருக்கிறாப்புல. அவரும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு தான் தமிழ் புத்தாண்டுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி தள்ளி தள்ளி போவாப்புல.
ஒரு கட்டத்துக்கு மேல தலைவர்லாம் இல்ல இது ஓவரா போகுதுன்ட்டு உள்ள இறக்கி விடு அப்படிம்பாரு. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியலன்னு போது சில விஜய் ஃபேன்ஸ் மேல வந்து மைக்கை வாங்கிட்டு வந்து எதுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க, அரசியலுக்கு வர்றீங்க, நீங்க அரசியல் பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அரசியல் பேசுவீங்க பார்த்தா மறுபடியும் ஃபேன் ஃபைட்டுக்குள்ள வராங்க. இதுக்கெல்லாம் வந்து யாரும் கட்டுப்பாடு இல்லையா? இதெல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்களா? ரேவந்த் எத்தனை ரேவந்த் ஐடி இல்ல தான் ப்ரோ, இருக்கு எங்க உங்க சைட்ல சைட்ல? இருந்து ஒரு பையன் இருக்கிறான், ஒரு ஃபாலோ 40 முன்னாடி 40K இருந்து ரேவந்த்னு ஒருத்தன் தெரியுமா? ஸ்பேஸ் எல்லாம் போடுவோம் தெரியுமா? தெரியும் ப்ரோ. ரேவந்த் நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ரேவந்த் நான் அந்த ஐடின்னு சொன்னேன், அவர் அப்புறம் நான் கிடையாது அந்த ப்ரோ. ஐடி தான் நான் எடுத்து இப்பதான் எந்த ப்ரோ. ஐடியா தெரியல. இப்போ உங்க ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நானும் பார்க்கல. பட் சொல்றேன், இப்போ பாலாஜி, இப்போ ராணா, கிங்ஸ்லி, இப்போ உங்களுக்கு எல்லாம் நீங்க பழக்கமா இருந்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. குடிச்சிட்டு அந்த பையன் உள்ள வந்து இல்ல அப்யூஸ் அந்த பண்றான். ரேவந்தோட பேச்சே வேற மாதிரி இருக்கும் கபில. நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி அறபோதையில தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ குடிச்சிட்டு வந்து உள்ள வந்து பேசுறவங்கள நான் பேச வேணாம் அப்படி தூக்கி விட்டேன், நீ பயந்துட்டடா அப்படின்றான். அப்புறம் நான் என்ன பண்றது? உள்ள வச்சு என்ன ஆனாலும் மோதி பார்ப்போம் வா அப்படின்றத அந்த பேசிட்டு போனான். இப்போ எவ்வளவு நேரம் முன்னாடி வந்தான் தெரியுமா? எத்தனை மணிக்கு வந்தாப்புல கிங்ஸ்லி பாலாஜி? 10:30 மணிக்கு இருக்குமா அந்த பையன் டுமிலுக்கு போவோம் கடைசியா வந்தது. 10 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணி இருக்கும், 10 மணி இருக்கும். 1 hour கழிச்சு அப்ப ஏப்ப விட்டவன் தான் இப்ப மறுபடியும் உள்ளேறி வந்துட்டான். அநேகமா 12 மணிக்கு வருவான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஊருக்கு தொட்டுக்கிட்டு பாப்போம் என்னன்னு பாப்போம். இல்ல அவன் எப்படி தெரியுமா ரேவந்த் பேசுவான். வந்த உடனே வந்து நான் முடிக்கலான்னு தான் வந்தேன், பாபா படத்துக்கு என்னாச்சுன்னு கேட்பான். அப்படிதான் வருவான். அப்ப எப்பேற்பட்ட நோயாளியா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கபிலன் ஒரு இந்த நாயகன் ஒரு படம் வந்து இவர் எடுத்தார், ரித்திஷ் எடுத்தார். அந்த படம் சப்போஸ் இன்கேஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கோமாளியோட என்ன அளவு உருண்டு பிறந்திருப்பான்னு. அந்த படம் மட்டும் ஹிட் ஆயிருக்கும், அந்த நேமை வச்சு அந்த படம் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா என்ன மாதிரி அவன் வந்து இது பண்ணிருப்பான் பாருங்க. எப்படி எல்லாம் இது பண்ணி கூத்தடிச்சு கட்டிருப்பான். நாயகன் படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு. நாயகன் மனிதன் கூட தானே வந்துச்சு. நாயகன் மனிதன் அதான் இவர் எடுத்தார்ல ரித்திஷ், அதே டைட்டில் வச்சு எடுத்தார்ல திருப்பி ரித்திஷ் எடுத்தார்ல, அது சொல்றாரு. அந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ஹிட்டையும் தன்னுடைய லிஸ்ட்ல சேர்த்திருப்பான் கோமாளியும் சரி, அவனுடைய 4 அந்த கூட இருக்கிற அந்த குஞ்சான்சோ, கோமாளி குஞ்சான்சோ. ஒரு சீனியரா ஒரு ரஜினி ஃபேனா ஒன்னு சொல்றேன், நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு சொல்லிடுறேன். விஜய் ரசிகர்கள் சினிமாலையும் இல்ல அரசியலையும் உருப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப அரசியலுக்கு போறீங்க, அரசியல உருப்படணும் முடிவு பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு கமலஹாசன் எம்என்எம் இவனுங்க கூட சேராதீங்க. ஏன்னா இவனுங்க உங்களையும் சேர்த்துக்கிட்டு அவனுங்க ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க முதுகுல சவாரி செய்ய பாக்குறானுங்க. அது நல்லா பச்சையா தெரியுது, சொல்லிவிட்டேன். அவனுங்க ஐடி ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான. சமீபத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று நடந்தது, கமலஹாசன் ஃபேன்ஸ் வந்து அங்க உள்ள போட்டு யூத் ஐடி வைங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல கிங்ஸ்லி உள்ள போய் மைக்கை வாங்கிட்டு போயிட்டு ஐடியா வேற கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறான் ஆளு கிங்ஸ்லி வேற. அந்த பையன் உள்ள போயிட்டு எம்என்எம் ஸ்பேஸ்ல மைக்கை வாங்கி உள்ள போயிட்டு விஜய் ஃபேன்ஸை உள்ள சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து வச்சிருக்கிறான் அந்த பையன். அதனால அது விடுவோம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா யூத் ஐடிவிங்க இங்க இன்டர்நெட்ல இங்க பயங்கரமா ட்விட்டர்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு உங்களை மாதிரி சில விஜய் ஃபேன்ஸை உள்ள வளைச்சு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க எம்என்எம்க்கு யூத் ஐடிவிங்களை அப்படியே நாங்க பேமெண்ட் தரோம்னு சொல்லி ஆசை காட்டி வார்த்தை கூப்பிடுவாங்க. ஃபாலோவர்ஸ் இருக்கு இல்லையா, விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஐடிலாம் இருக்கும் இல்லையா. இது நான் ஃபேக்ட், விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். காசு வாங்கிட்டு நீங்க இப்ப ஒரு நாளைக்கு நான் பேமெண்ட் தரேன், நீ இந்த வந்து ஐடி விங்ல இருந்து நீ இந்த ஐடில இருந்து ட்வீட் போடு அப்படிம்பா. இது போன தடவை நடந்தது. நான் ப்ளூடிக் வாங்கி தரேன், நான் ப்ளூடிக் வாங்கி தரேன், அதுக்கு நான் பேமெண்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீ ட்வீட் போடு, நான் சொல்ற மாதிரி ட்வீட் நீ காப்பி பேஸ்ட் பண்ணும்பா. காசுக்கு ஆசைப்பட்டு போடுவான்லாம் போட மாட்டான்ல ரேவந்த்? போடுவாங்க ப்ரோ, போடுவாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கூடவே இருக்கிறான் கிங்ஸ்லி, இவனே போயிட்டு ஐடியா கமலஹாசனுக்கு பொலிட்டிக்கலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வரான் ஆளு. நான் என்ன பண்றது? அதுக்கு
இல்ல புரியல. இல்ல எனக்கு புரியல. யார் வந்துட்டு ஐடி ஹெட்டோட உனக்கு நோக்கம் தெரியாது வந்து கிங்ஸ்லே, நீ உனக்கு கிங்ஸ்லேயை உனக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது ஓகே. கிங்ஸ்லே, நீ கம்முன்னு இரு கிங்ஸ்லே, உனக்கு எனக்கு தெரியாது தெரியாது. கிங்ஸ்லே. ரைட் ஓகே. நீ தான் பேசிட்டு வந்த. அடுத்தது. இல்ல எனக்கு புரியல. அன்னைக்கு ஐடி விங் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்து போடுறேன், இருக்கட்டும். ஓஹோ, எனக்கே ரெக்கார்டிங். ஷேர் பண்ணி விடுங்க. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பிள் முட்டுதடி கண்மணி. சரி, மணி 11:50 ஆனா ஆயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, ரேவந்த் சொன்னோன்னே அந்த டுமில் பயந்து போயிட்டான். ரேவந்துக்காக கொஞ்சம் மரியாதை கொடுத்தானே. ஆனா விஜய் ரசிகன் மரியாதை கொடுக்குறாங்க. நமக்கு எனக்கு தாங்க இங்க ரஜினி ரசிகர்ல கூட பாத்தீங்கன்னா கிங்ஸ்லிக்கு ராணாக்கெல்லாம் மரியாதை கிடைக்குது. அசோக் சார் எல்லாம் அப்படி பேசுறாரு, அவ்வளவு மரியாதை கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு ஒரு என்னங்க, நான் அப்படி என்ன பாவம், ஒரு மரியாதை கூட வாங்க போக கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு போனா கபிலன், வாங்க போகன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஜய் பத்தி கபிலன் இப்ப 2 நிமிஷம் மரியாதையா பேசுவார். பேசுங்க, மரியாதை கொடுப்போம். கபிலன் என்னது கேக்கல? கேட்டுருக்காது. இல்ல சரி புரியல, என்ன கேட்டீங்க? கேட்காம நல்லது. கிங்ஸ்லி பத்தி பெருமையா பேசணும். மரியாதை கேட்டு. கிங்ஸ்லி வந்து என்னன்னா, ஒரு விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு கிங்ஸ்லிக்கு, எனக்கு தெரியும். ஏன்னா லியோ படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தாப்புல எனக்கு அங்கவே எனக்கு வந்து நெஞ்சு வெடிச்சிடுச்சு. பாதி கிங்ஸ்லி அன்னைக்கே கிங்ஸ்லி மேல எனக்கு ஒரு கண்ணு வந்துச்சு. லியோ படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ டெக்ஸ்லா காரை எடுத்துட்டு போய் படம் பார்த்துட்டு வாங்கும்போதே எனக்கு அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். கிங்ஸ்லி எனக்கு உங்க மேல டவுட் இருக்கு. ரேவந்த் வந்து உங்களை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவர் வச்சிருக்கீங்க. டுமில் வந்து உங்களை கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு நைஸா துரத்தி விட்டீங்க. ஏங்க எல்லாருமே கிங்ஸ்லியா மரியாதையாங்க ட்ரீட் பண்றாங்க. அந்த டுமில் குப்பா அவன் வந்தாலே என்ன மரியாதையாவே ட்ரீட் பண்ண மாட்டான். எனக்கு என்னமோ சிப்ஸி அசோக் சார், அசோக் சார் எனக்கு என்னமோ என்ன டவுட்னா, இந்த பையன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இந்த பையன் கிங்ஸ்லி ஆக்சுவலா ஆனா கூட்டிட்டு இருந்தது யாரு? ஸ்பேஸுக்கு முதல்ல கூட்டிட்டு இருந்தது யாரு? அதையும் கவனிங்க. கிங்ஸ்லி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மறந்துட்டீங்க கபிலன். ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்தது வேற ஒரு ஆளு. யாரு கூட்டு வந்தா? ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். எனக்கு கிங்ஸ்லி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவரோட வாய்ஸ் அனிருத் மாதிரியா இருக்குமா, ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பிரதர் அனிருத் மாதிரி இல்ல, அவர்தான் அனிருத். இதேதான் ப்ரோ நானும் சொன்னேன். கிங்ஸ்லி நான் நம்ப மாட்டேன்னா, அதெல்லாம் பேச மாட்டான் அப்படின்னா, உண்மையிலே அனிருத் வாய்ஸ் மாதிரி தானே இருக்கு. எப்பா உண்மையிலே அனிருத் வாய்ஸ் மாதிரி தானே இருக்கு. மாதிரியா இருக்கும். அதனாலதான் எனக்கு பிடிக்கும். எல்லாமே கரெக்டா உங்களையும் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ஆனா நீங்க இந்த அடிக்கடி இந்த விஜயை ட்ரோல் பண்ணும்போது தான் ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு தான் எனக்கு வருத்தமா இருக்கும். கிங்ஸ்லி இனிமேல் பண்ணாத கிங்ஸ்லி. ஆனா புரியுது எனக்கு. இல்ல நான் கபிலன் ப்ரோ உங்களை தான் சொல்றேன். இல்ல ப்ரோ வேண்டாம். அது இப்ப எல்லாமே இல்ல விளையாட்டு எல்லாம் சொல்ல, சீரியஸா சொல்றாங்க. நான் பண்றது எல்லாமே ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். கரெக்டா உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் ஃபைட் ஐடியாவே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. உங்ககிட்ட வந்து வாண்டடா வந்து விஜயை பத்தி நான் தப்பா பேசி நீங்க என்ன சட்டையை பிடிச்சி கேட்டா ரைட்டு. கரெக்டா? இன்னைக்கு என் தலைவன் வந்து ஒரு அம்பானி ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒன்று அட்டன் பண்றாரு. பார்த்துட்டு நான் என் தலைவர் உள்ள வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் வந்து இது ஒரு ட்வீட் ஒன்று போடுறேன். ஓகேவா? அது கோட் பண்ணி உட்காந்துக்கிட்டு டெய்லி நேற்று எவ்வளோ கமெண்ட் எவ்வளோ அபியூஸ் தெரியுமா உங்களுக்கு? நேற்று எவ்வளோ அபியூஸ். என்னை டேக் பண்ணி கிங்கு கபிலன் எஸ் இதை டேக் பண்ணி எவ்வளோ மாஃபிங் வீடியோ போட்டு எவ்வளோ இமேஜஸ் எவ்வளோ மீம்ஸ் தெரியுமா? இன்னும் நான் அதுக்கெல்லாம் ரிப்ளையே பண்ணலை. ஏன் தெரியுமா? நான் ஆட விட்டு தான் முதல்ல வேடிக்கை பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரி பசங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க ரேவன்? நீங்கள் சொல்லுங்க. இங்கே யாராவது கெட்ட வார்த்தை யாராவது பேசுகிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. நானே கெட்ட வார்த்தை பேசி பல மாதம் ஆகுது.
இப்ப அந்த பையன் மைக்கு கேக்குறாப்புல கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னு வச்சுங்களேன், என்ன தரம் பண்றான், இதுல டேக் பண்ணி, டேய் நீ ஆம்பளையா இருந்தா மைக் விடுறா, கிங்ஸ்லிய வந்து டேக் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான் அந்த ஏங்க பையன். நீங்க அந்த டொமில் அவங்க பேச விடுங்க, பாவங்க அந்த மனுஷன் பேச விடுங்க, முதல்ல பேசட்டும். மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கிங்ஸ்லிக்கு மட்டும் புரோன்னு கொடுக்குறாப்புல, ஏன் கபிலனுக்கு மட்டும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிமுலுக்கு போவாள். சரி, அப்ப கிங்ஸ்லயே பேச விடுங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. கிங்ஸ்லி வாங்க பேசுங்க. சரிப்பா, நான் கம்முன்னு இருந்துக்கிறேன்ப்பா. இல்ல கிங்ஸ், ஓகே ஃபைன். நாங்க தப்பா பேசணுமா? இல்ல நாங்க தப்பா பேசி அப்புறம் வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசணும் வந்தோம். அப்ப நீங்க என்ன பேசுனீங்க? இல்ல நீ சமாதானம் பேச முடியாது, நீங்க அந்த அளவுக்கு அப்போ பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க எப்படி தெரியுமாமா, நீங்க வந்து 1954 இண்டிபெண்டன்ஸ், அதாவது வந்து அந்த இதுவும் ஒண்ணு தெரியுமா, சுதந்திர போராட்ட அந்த அந்த இது மாதிரி நீங்க ட்வீட் பண்ணுங்க, ஓகேவா? நாங்க சாரி கேட்ட அப்புறமும் நீ சாரி ஒரு நிமிஷம் விடுறா டே, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் நீங்க சொல்லுங்க. நாங்க சாரி கேட்ட அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சாரிலாம் என்னால இது பண்ண முடியாது, நீங்க அன்னைக்கு எது பேசுனீங்க, இது எப்படியா பண்ண முடியும்? விஜய் ஃபேன்ஸ் அவ்வளோ வைடா இருக்குது, எல்லார்ட்டும் போய் சாரி கேட்க முடியுமா உனக்கு? சொல்றா பதில் சொல்றா. டுமில் சார், we actually love you sir. டுமில் சார் இரு, கிங்ஸ்லி என்ன மாவா? கிங்ஸ்லி கேக்குறான்ல, பதில் சொல்லு கிங்ஸ்லி. கிங்ஸ்லி ப்ரோ, டுமில் சார் உங்களுக்கு கேக்குறாரு பாருங்க, பதில் சொல்லுங்க. கிங்ஸ்லி, பாலாஜி, ராணா, சரணே மேடம், புரியுதா? எவ்வளவு பெரிய ஃபேன் கிளப், நாங்க சாரி தான் கேட்டோம். ஆனா அது புரிஞ்சுக்க துப்பு இல்லாம அது அது அதுல இருக்க சின்ன பாயிண்ட புடிச்சு யார் ஏதோ சாரி கேக்குறேன்னு சொல்றாரு, யாரு பேசணும்? என்னடா போற போக்குல ஏதோ ஒண்ணு சொன்னேன். ஒரே நிமிஷம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல ப்ரோ, விட்டுருங்க. நிறைய பாஸ்ட்ல நிறைய நடந்திருக்கு, தயவு செஞ்சு இது இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க, வேண்டாம் இது நமக்கு. நானே இப்போ இந்த ஃபேன் ஃபைட்டே வேண்டாம் சொல்லிட்டு தான் நானு நீங்க தானா? ஏன் நீங்க எதுக்கு இந்த 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 பாடு இதுல நீங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேய் நீ ஏன்டா இங்க இருக்கற? வேண்டாங்க வேண்டாங்க, தயவு செஞ்சு யாருமே இங்க பேட் வேர்ட்ஸ் விடுங்க. டுமில் சார், ராணா சார் பேச வைக்கட்டுமா? அவன் கிங்ஸ்லி சார் அவைலபிள் இல்ல போல இருக்கு, ராணா சார் கூட பேசுறீங்களா? அதுதான் சொல்றேன், இவ்வளவு ஜென்யூனா பேசுவான் நம்ம. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இன்னும் நம்மள வீடியோ பாக்குறாங்க, நம்ம எததான் பண்ண முடியும் கிட்ட. விஜய் சார் வந்து காலைல அப்படிதான்டா பண்ணும், அது வந்து கண்டிப்பா நடக்காது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க டுமில் சார். இங்க யாரால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற? ஓப்பனா தைரியமா சொல்றா பாப்போம். ஏங்க வாடா போடலாம் சொல்லாதீங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. கபிலன், வவ்வாலு, உனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச ஐடி யாரு சொல்லு பாப்போம். உமா ஐடின்னு இருக்கு, அவங்களுக்கு பிடிக்குமா? கீழே உமா ஐடின்னு ஒண்ணு இருக்கு பாரு, பச்சை கலர் சாரி கிட்ட இருப்பாங்க பாரு, அந்த ஐடி. அவங்க எல்லாம் ஃபேன் ஃபைட் எல்லாம் இறங்கினா நீ எல்லாம் அட்ரஸ் இல்லாம ஆயிடுவ. உமா ஐடி கிட்ட எல்லாம் மோதினீனா பேசல, ஓகேவா? ஆமா பேசல, பேசணும் ஆசைப்படுறோம் நாங்க, அதான் சொல்றோம். நாங்க விஜய் ஃபேன், உங்ககிட்ட எப்படி சமாதானம் பேசணும் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க எப்படி பண்றீங்க, எங்களை கேவலமா ட்ரீட் பண்றீங்கடா. அப்ப நாங்க வந்து ஒரு எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் பேசுறதுக்கு. உனக்கு மைக் கேட்டா கொடுக்குறாங்க, அப்புறம் என்னடா மைக் கொடுத்தா பெரிய பாடுங்களா நீங்க? ஏங்க நீங்க டுமில் சார் வேண்டாம் விட்டுருங்க, எதுக்கு பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? இங்க யாரும் பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க, தயவு செஞ்சு நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்கல்ல, நீங்க விடுங்க விஜய் ஃபேன்ஸ் விடுங்க, அவர் மனசுல இருக்கிறது கொட்டட்டுங்க. டுமில் சார் நீங்க வாங்க சார், நீங்க சொல்லிடுங்க, இன்னைக்கு முடிச்சிடலாம் சார், இன்னைக்கு முடிச்சுட்டே நீங்க போங்க, வாங்க சொல்லுங்க சார். லேடிஸ் எல்லாம் இருக்காங்க டுமிலுக்கு போவால சொல்லிட்டேன். அஜித் ஃபேன் சார், ஜிப்சி சார், நீங்க அஜித் ஃபேனா சார்? ஆமா சார், ஆமா சார். நீங்க இறங்கிங்க சார், நீங்க இவர் இறக்கி விட்டா நாங்க அப்புறம் பேசுறோம் சார், ஓகேவா? இல்ல சார், அஜித் ஃபேனா சார்? ஆமா சார், ஆமா சார். இதுல என்ன இருக்கு? என்ன விஜய் ஃபேனா இருந்தா, அஜித் ஃபேனா இருந்தா, சூர்யா ஃபேனா இருந்தா என்ன? நான் எல்லாருக்கும் தான் மைக் கொடுப்பேன்.
இல்ல சார், இப்போ மார்க்கெட் வைஸ் யார் சார் டாப்ல இருக்கிறா? 2 பேர் தானே சார் இருக்கோம். எதுக்கு வந்து ஒருத்தர் மூணாவது கூட இல்ல நாலாவதா இல்ல இருக்கிற என்ன பிளேயர் மார்க்கெட்ல எதுக்கு என்ன இது டாப்ல பண்றீங்க? இருக்கிறீங்க? என்ன டாப்ல? சார் இல்ல சார், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நீ பக்கத்துல எப்படா சார் நான் டாப்ல இருக்கேன். வந்த? இல்ல கோயம்பேடு இல்ல மார்க்கெட்லாம் எதுக்கு பக்கம் தான் சார் எதுக்கு அவன் எனக்கு. இருக்கணும்? நம்ம சார் டாப் டூனா டாப் டூ பேசிக்குவோம். எதுக்கு யாரு இன்னொருத்தர் சார் டாப் யாரு? கூப்பிடுறீங்க? டூவா சார்? இல்ல இல்ல சார் யார் புரியல. சார் நீங்க யார் என்ன சார் இல்ல டாப் இல்ல டூ? இல்ல இல்ல இறக்குறா என்னப்பா சார் நீயா வந்து உட்காந்துக்கிற அவனை பக்கத்துல கீழே வந்து இறக்குறா. தம்பி சார் டுமிலுக்கு போவல என்ன நீயா மேல வந்து சீட்டு போட்டு போ, நீயே பக்கத்துல மடியில வந்து உட்காந்துக்கிற. ஓ, சார் அவனை ஜிப்சி எதுக்கே இறக்குற? அஜித் சார் பண்ணதான் அவனை எதுக்கு சார் இறக்குற? சார் டுமில் சார், நீங்க எப்ப சார் டாப் டூக்கு வந்தீங்க? முதலுக்கு நீங்க எங்க வந்தீங்க அதை சொல்லுங்க. நீங்களே சொல்லிக்கிறீங்க. சம்மதம்லாம் பேசணும் அடுத்து. டுமில் சார், டுமில் சார் சொல்டா. சொல்லுங்க சார், ஏய் நீங்களே சொல்லுங்க சார். இதான் இதான் எந்த வாடா மார்க்கெட்? போடான்னு பேசிட்டு இருக்கிற. இங்க போய் இது கபிலன் ஒண்ணு கிங்ஸ்லின்னு நினைக்காத. கபிலன் அசோக் சார். சார் மாதிரிலாம் கிடையாது, ராணா மாதிரிலாம் கிடையாது ஜிப்சி. ஆமா பாலாஜி மாதிரிலாம் கம்முன்னு வேடிக்கை பாக்குற ஆளும் கிடையாது, பாத்துக்க. சார் விடுங்க சார், அவரோட ஒரு சரி, சொல்டா வார்த்தைக்காக நான் சொல்டா. வெயிட் பண்றேன் சார். ஓகேடா. அஜித்தோட லாஸ்ட் கலெக்டட் மூவி எவ்வளோட ஹையஸ்ட், அதுதான் கேக்குறான்டா. அது சார் ஏன்டா நம்ம ஏன்டா கேக்குற? சார் ஜிப்சிட்ட கேக்குற. அது அவன்கிட்ட சார் ஜிப்கிட்ட கேக்குறான்டா. டேய் இருடா. சொல் நீ அதுக்கு ஒழுங்கா அவன் தானே முதல்ல கீழே ஜிப்சி கிட்ட இருக்கிறான். கேள்வி கேள்றா. ஐயோ கடவுளே, அடே டேய் சொல்டா. ஏய் சொல்லுங்க சொல்லுடா சார். லாஸ்ட், சோ தட் வி வில் மூவ்டா. யாரு எப்படின்னு சொல்றா. சார் லாஸ்ட் ஹையஸ்ட் கலெக்டட் அஜித் மூவி எவ்வளோடா? சொல்டா. சார் நான் அதான் தற்குறி சார், நான் ஸ்கூலுக்கே போகல சார், படிக்கவும் இல்லை சார். சரி ஓகே, அதுதான்டா எவ்வளவுன்னு சொல்றா. எதுக்கு சார் அதெல்லாம் எண்ணிக்கிட்டு சார்? அசிங்கமா கை வலிக்கும் சார். நீங்களெல்லாம் எண்ணி வச்சிருப்பீங்களா சார்? அது போதும் சார். No, we are just asking what the highest collected Ajit sir என்னடா movie. தமிழ்ல பேசுற, சார் இங்கிலீஷ் பேசுற? பெரிய ஏன்டா ஆக்ஸ்போர்ட் தமிழ்ல யூனிவர்சிட்டியில புரியும்டா? படிச்சுட்டு வந்தியா? ஒழுங்கா தமிழ்ல பேசுற. அதானே கேக்குறோம் ஆப்வியஸா. சொல்லுங்க சார். சார் எப்படி நான் சொல்லுவேன் சார், அது நீங்க எப்படி சொல்டா. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது சார். அப்புறம் எதுக்கு சார் சொல்லிக்கிட்டேன்? நீங்க எவ்வளோடா? அதுதானே திருப்பி திருப்பி கேக்குறோம். ஹையஸ்ட் சரி கலெக்ட் அஜித் சார் மூவி எவ்வளோடா? இப்படி கேளுங்க ஜிப்சி இப்படி கேளுங்க. டேய் எவ்வளோடா? உனக்கு எப்படா அஜித் ஃபேன்ஸோட ஓட்டிங் எல்லாம் வேணுமா வேணாமா அரசியல்ல? பாத்தீங்களா சார் ராணா சார் ப்ரோ, அவருக்கு பாத்தீங்களா சார் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு? இல்ல சார், ஏய் இல்ல சார் ரஜினி சார் ரசிகர் சார் ஓட்டு வேணுமா வேணாமாடா? அதை நான் சார் பாத்துக்கிறோம். பாத்தீங்களா? ஏன் கபிலன் சார் இப்படி சொல்லுங்க பேசுறீங்க? சார், சொல்லுங்க கபிலன் சார். அவருக்கு இல்ல சார், இது படம் வேற ஜிப்சி சார், சார், அரசியல் வேற சார். ஜிப்சி சார், அஜித் சார் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி எவ்வளவு சார்? அதுதான் கேட்டோம், நாங்க எதுவுமே கேட்கல. சார் அவர் எங்க சார் படம் எங்க கிட்ட நடிக்கிறாரு? நாங்க சும்மா பாத்துக்கிறோம். பைக், அவரு சும்மா இல்ல பைக் சார், ஓட்டிட்டே எவ்வளவு இருக்காரு சார். ஹையஸ்ட் சார் மூவி? இப்ப எங்களால சொல்ல முடியும் சார், சில மூவிஸ் எங்களால சொல்ல முடியும். நீங்க உங்க மூவி ஒரு மூவி சொல்லுங்க சார். ஐ எம் வெயிட்டிங். சார் சார் நீங்க நடிச்ச ஒரு மூவி சொல்லுங்க சார் சார். ஐ எம் வெயிட்டிங் சார் சார். சார் ஒரு நீங்க மூவி நடிச்ச சொல்லுங்க சார். ஐ எம் வெயிட்டிங். ஆனா சார் எங்களால சொல்ல முடியும் சார், அவரா சொல்ல முடியும் சார். சொல்லுங்க சார், சார் ஒரு அந்த மூவி சொல்லுங்க சார். ஐ எம் சார் வெயிட்டிங் அது சார். தில்லு சார் தான் அதுதான் சொல்லுங்க சார். மொத்த தில்லு தான் சொல்றா. டேய் மொத்த நீ ஏய் எப்படா 2 செகண்ட் சொல்லுங்க வந்த? சார். டேய் ஐ எம் அது வெயிட்டிங். சொல்றேன். ஏய் என்ன ஒரு கேட்டா விட்டு மூவி விடுற? சார் சொல்லுங்க சார். ஹையஸ்ட் கலெக்டட் மூவி எவ்வளவு சார்? விஜயோட சார் நீங்க ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி என்னன்னு சொல்லுங்க சொல்லலாம், நீ சார். ஐ எனக்கு எம் சொல்லு. வெயிட்டிங். சரி நீ சார் அவர்கிட்ட சொல்லுங்க கேக்குறது சார். இருக்கட்டும், முதல்ல நான் சார் உன்கிட்ட கேக்குறேன். விஜயோட ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி என்னன்னு எனக்கு சொல்லுப்ப. சார் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். நீ சொல்றா. நீ சொல்றா சார் டேய் விஜயோட ஹையஸ்ட் டுமில். கலெக்ஷன் மூவி என்னன்னு சொல்றா எனக்கு. நீ ஏன் அஜித் ஃபேனை வாசகர் கேக்குறது முதல்ல ரஜினி ஃபேனு கிட்ட பதில் சொல்லு. நாடா பேசுறேன். யா, ஐ எம் வெயிட்டிங். ஐம் ஐ எம் வெயிட்டிங் தான்டா. வெயிட்டிங், ஐ எம் சொல்றேன்டா, நானும் வெயிட்டிங், வெயிட்டிங் தான்டா. அதான் ஐ எம் இப்பதான் வெயிட்டிங். அவன அதுதான்டா நடந்துச்சுல. ஆப்வியஸா லியோ ஜெயிலரு. ஆப்வியஸா நீங்க என்னடா லியோ லியோ ஜெயிலர்? லியோ என்னடா கலெக்டர் வச்சு நான் இப்படி 300 சொல்லி கோடி லியோ தாண்டலடா. ஹையஸ்ட். நான் டேய் இப்படி சொல்லி டேய் லியோ ஹையஸ்ட். டைரக்டருக்கு சம்பளமே கொடுக்கலடா, 100 சம்பளம் லியோ பாக்கிடா. ஹையஸ்ட். டேய் 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 போய் தான் பேசக்கூடாது. என்னடா லியோ போய் ஹையஸ்ட். பேசுற? சார் டைரக்டர் டேய் லியோ லோகேஷ் கனகராஜ் ஏன்டா சம்பளம் லியோ கொடுக்கல? வந்து 50 கூட ஹையஸ்ட். சார் டுமில் சார், டுமில் சார் ஆப்வியஸா. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நடுவில் வந்துட்டேன், 50 கூட பேசலாமா சார்? ஹையஸ்ட் தான். சொல்லுங்க. 50 க்ரோ எதுல இருந்து ஆயிடுச்சு சார்? எதுல இருந்து? லியோ இதுல ஜெயிலர்ல 50 அது கூட எப்படி சார்? ஹையஸ்ட் தான். அது சார் உங்களுக்கு அது தெரியாதா? சார் அது போய் மட்டும் பேசுற. போய் சார் மட்டும் பேசாத. டேய் சார் எவன் அவன்? சார் எவன்? சார் இல்ல சார், நான் தான் சார் ஜிப்சி போய் தான் சார் பேசுறேன் பேசுறவங்க இதான் சார். போய் பேச மாட்டேன் போய் சார், மாட்டேன் சார், பேச மாட்டேன் சார், பேச மாட்டேன். இல்ல சார், ஜெயிலர் முன்னாடி வந்துச்சு சார், லியோ அப்புறம் வந்துச்சு. அப்புறம் எப்படி சார் வெஸ்டர்ஸ்ன்றீங்க? எனக்கு புரியல, அது என்ன வெஸ்டர்ஸ்? தனியாக தானே வந்துச்சு லியோ, யா கூட வந்துச்சு
சார் லியோ ஜெயிலர் டோட்டல் கலெக்ஷன் பத்தி பேசலாமா வேணாமா? நான் டோட்டல் அவங்ககிட்ட கலெக்ஷனா? பேசுறேன். ஆமா ஆமா, சார். டோட்டல் கலெக்ஷன்னா யார் சொன்னது சார்? யார் சொன்னது சார்? ப்ரொடியூசர் சொன்னதா சார்? டீன் கிராஸ் தமிழ்நாட்டு கிராஸ் வந்துட்டு அடிச்ச ஒரே ஆளு 2 பேருக்கான தளபதி விஜய், இன்னொன்னு வந்து இவர்தான் ரஜினிகாந்த் சார் யாரு? தான். எது 2 பேரும் தளபதி அடிச்சானுங்க. விஜயா? தமிழ்நாடு கிராஸா? என்ன கலெக்ட் ஆச்சு இருக்கு லியோ? 100 டேய், crore 300 cross கோடி அடிச்ச தாண்டலையாடா லியோ? சார் இவன் விட்டுரு. சார் ஒண்ணு நான் பேசலாமா வேணாமா? சார் பச்சை மண்ணா இருக்கீங்க சார். நீங்க பச்சை மண்ணா இருக்கீங்க. யாரா இது? சத்தியமா சொல்றேன் சார். ஜோகர் நீங்க பச்சை மண்ணா இருக்கீங்க. ஏய் நீ பதில் சொல்ற ஒருத்தன் யாரா இது யாரா இது ஜோகர் முண்டாமா அவனுக்கு லியோ. எதுவுமே தெரியல. அதாவது பேசிக் சென்சிபிலிட்டி உனக்கு ஒரு மயிரும் தெரியலடா. இங்க பாத்துக்கோங்க. இது போட்டு bro, ஆ, ராணா, பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான்டா நீ பேசுற மயிரு. ஐம் ஜஸ்ட் லிவிங். ஒரு கிளீன் சென்சிபிலிட்டிஸ் நீங்க பிஹேவ் பண்ணிட்டு வாங்க, தென் ஐ வில் அக்செப்ட் மை ஸ்பீக்கர். ஓகே பை. இருடா, சிரிப்பு வருதா? இருடா அடிக்கிட்டு வந்து பேசுறா. இருடா உங்களுக்கு போ. சார் இருங்க சார், போகாதீங்க சார், போர் அடிக்கும் சார். வருவான் செகண்ட் ரவுண்ட் போட்டு வருவான். இருங்க. இல்ல வேற யாரோ கூப்பிட்டாங்க, வெளில இருந்து கூப்பிடுறாங்க பசங்க. ம், அப்பா சந்தோஷம். தேங்க்யூ கபிலன். எதுக்கு? இல்ல பாருங்க, அடுத்த ஃபேன் ஃபைட் ஐடி மேல மைக் ஏத்துறேன். அப்ப பாருங்க. வாங்க உமா மேடம், மேல வாங்க மேடம். நேத்து நைட்டு நீங்க பேசுனீங்க, நான் திடீர்னு மை ஸ்பேஸை என் பண்ணிட்டு போயிட்டேன். இப்ப மேல வாங்க மேடம். மங்க மேடம் அரவிந்த் சார் வராரு. என்னன்னு தெரியலையே, மனுஷன் என்ன பண்ண போறாப்புலன்னு தெரியலையே. கொடுத்துட்டேன். வாங்க ஜெய் கணேஷ், வாங்க உமா மேடம், எல்லாரும் ஒரே இடத்துல கூடுங்க. வானத்தை போல மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. வாங்க அரவிந்த் சார். சரண்யா மேடம் இருக்கீங்களா? ரேவந்த் ஐடி வெளில போச்சு. கபிலன் ஒரே நிமிஷம். அந்த பையன் தான் இவனை வெளில கூப்பிட்டான். காலையில இருந்து இருந்த டென்ஷனு ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. இங்க தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். கிளியர் ஆயிடுச்சா? தேங்க்ஸ். இதெல்லாம் பத்தலாம் முடியாது. காசு போட்டு போங்க ஜிபே முதல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுல இந்த சேவலாம் வச்சுக்கிட்டு பெருசா ட்ரீட்டாவே கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு 250 ரூபா, கிங்ஸ்லி 250 ரூபா. ஏன்னா கிங்ஸ்லி வச்சுட்டு தான் நான் இந்த ஸ்பேஸையும் அந்த பீஸுக்குள்ள கூப்பிடுறேன். கண்டுபிடி, அது எங்களுடைய கண்டுபிடிப்பு. குணா கோகை எப்படி கமலாசன் கண்டுபிடிச்சாப்லையோ, டுமிலுக்கு போவோம் அவளை கண்டுபிடிச்சது நாங்க தான். 5000 ரூபா டுபில், இது எங்கள் சொத்து. வாங்க அரவிந்த் சார். அசோக் சார் பேசிட்டு இருக்கும்போது நீ சொல்ற டுமில். ரொம்ப நன்றிப்பா. இன்னைக்கு உனக்கு போன் மெசேஜ் அனுப்பிச்சேன். கிங்ஸ்லிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ரொம்ப நன்றி. மாப்பிள்ள மச்சாங்களும் ரொம்ப இருக்கும், அதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு போன் பண்ணி கூப்பிட்டு கரெக்டா நான் மைக் வாங்கிட்டு வரும்போது வெளில போயிட்டான். ஐயா கொஞ்ச நாள் அவன்கிட்ட பேசுறான்னு. நான் பேசும்போது என் பேரு விஜய்னு சொல்லி அவன்கிட்ட பேசுறேன். நீங்க எல்லாருமே விஜய் பேசுறாருன்னு சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சம் மரியாதை தருவான். பேரெல்லாம் மாத்திக்கிங்க விஜய்னு. சூப்பரா மரியாதை தருவான். அரவிந்த் சார் கையை கொடுங்க, நல்லா இருக்குங்க இந்த கான்செப்ட். அடுத்த தடவை நான் பேரை மாத்திடுறேங்க. ஆனா என் வாய்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. கபிலன் நான் மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல டுமில் சார் கீழே தான் இருக்காரு. டுமில் சார் திருப்பி வருவாரு. அவருக்கு மரியாதை குறைஞ்ச வழி தான் வெளில கீழே போனாரு. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா அவர் மேல வருவார். இங்க பாருங்க, அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஊருகாக்காக தான் இந்த ஸ்பேஸுக்கு வர்றாரு. ஊருகா பத்தாம தான் இந்த ஸ்பேஸுக்கு வந்து டச் பண்ணிட்டு போறாரு. போதை ஏற மாட்டேங்குது. நானே கூப்பிடுறேன் சார் அவரை. நானே இதுல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நானே நானே கூப்பிடுறேன். பரவாயில்ல, இருக்கு சொல்லிட்டு போங்க. நான் தான் என் ஜிகிரி தோஸ்து சொல்லிக்கோங்க. நல்ல ஜாலியா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாருல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் வேணா இப்பவே கிளம்பி மார்க்கெட் கிட்ட போயிடவா? போங்க முதல்ல மார்க்கெட்டுக்கு போங்க. முதல்ல மார்க்கெட் நைட்டா இருக்கேங்க. போங்க. சண்டை போடுறத முடிக்க வரானா இல்ல சண்டையை வளர்க்க வரானான்னு தெரியல. ஏதாவது கேட்டா வாடா கலெக்ஷனை பத்தி பேசுங்கிறான். எனக்கு ஒண்ணும் புரியல. அவனோட மோட்டிவ் என்னன்னு தெரியலங்க. மொத்தத்துல எனக்கு சுத்தம் சண்டை போடணும்னு வரானா சண்டையை முடிக்க வரானான்னு தெரியல. நாங்க தான் சாரி கேட்டோம்ல. அவன் சமாதானம் பேசுறேன்னு வருவான், ஆனா அபியூஸ் பண்ணுவான். சமாதானம் சண்டையை முடிக்கிறேன்னு சொல்லுவான். பாபா என்ன எப்படி போச்சுன்னுபான். லால் சலாம் கலெக்ஷன் பத்தி பேசுவான். அவன் என்ன பேசுறான்றது அவனுக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியல. அக்கா அது ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இல்ல, ஒரே சென்டென்ஸ்ல எல்லாத்தையும் பேசிடுவான். ஆமா
சமாதானம் பேசுறேன்னு அப்படியே அபியூஸ் பண்ணிட்டு அப்படியே கனெக்ஷன் பத்தி பேசி அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து வருவாப்ல அவரு. இப்ப கவனிச்சீங்களா? கார்த்திக் பேசிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது நான் ராணா கிட்ட பேசிக்கிறேன்னா அவரு மியூட்ல இருக்காரு. பேசாம பிடிச்சு பேசுறாங்க. பேசிட்டு இருக்கே, நீ பேசாடா, பேசாம டே பேசுறா, அவனை மைக் ஆன் பண்றது நடுல கபிலன், ஏய் என்னடா அவன், ஓன்ட்ட நான் பேசுறடா டே போடா. செம காமெடியா இருக்கு அவனோட. அவன்கிட்ட பேசலான்னு வந்தோம்னா அவன் போயிட்டான். நான் கரெக்டா இல்ல மைக்க தொடறேன், அவன் வெளில போயிட்டான். கீழே லிசன்ல தான் இருக்கிறான் சார். அந்த பையன் கீழே லிசன்ல தான் இருக்கிறான். வருவான், சாப்பிட்டு வருவான்னு நினைக்கிறேன். அந்த பையன் பயப்படாதரா, டே பயப்படாதரா, நான் கபில, நான் இருக்கிறேன், ஹோஸ்ட் நான் கவலை இருக்கிறேன், பயப்படாத தம்பி. கார்த்தி மேல வா, பயப்படாத. இருங்க நானே கூப்பிடுறேன். மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் டுமில் கூப்பிடுவாள். உங்ககிட்ட இங்க ஃபேன்ஸ் எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் மேல ஆமா, உமான்றவங்களும் உனக்கா மேல மைக் வாங்கிட்டு வந்திருக்காங்கடா. உமான்றவங்க மேல உன்கிட்ட பேசணுமா, மேல வா, வா வா சீக்கிரம் வா. ஐ அம் வெயிட்டிங்டா, ஐ அம் வெயிட்டிங். இத கவனிச்சீங்களா? அவன் வந்து இப்ப வந்து அதாவது பேர் தான் ஹனி ட்ராப். வந்து சண்டை போடுறது வர்றது வந்து இதுக்கு பேர் தான் ஹனி ட்ராப். நட்பாயிட்டான் பாத்தீங்களா நம்மளோட. சத்தியமா சொல்றேன் வேண்டாம். ஏய் டுமில்க்கு போ மொபைல் பாடுறா டே, வந்து எங்க பாரு இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க பாரு, எங்க சரோஜாக்கா பாத்துக்க. வந்தாங்கன்னா அட்டி ஃபேன் ஃபைட்ல உச்சம். இந்த தானே தலைவி சை சை தமிழரசி அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. உமா மேடம் வணக்கம் மேடம். உமா மேடம் என்ன மேடம் அந்த பையனுக்கு போய் ஹார்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு எந்த கட்சி நீங்க? பேச மாட்டாங்க, சைலண்டா வச்சு சம்பவம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. தில்லு இருந்தா அப்படி போய் அவங்கள டேக் பண்ணி ஒரு திட்டி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். என்ன சொல்றீங்க? மெசேஜ் வந்துச்சா இல்லையா? டிஎம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்க, படிச்சுட்டு சொல்லுங்க டக்குன்னு. இல்ல, நான் இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் டிஎம் பண்றதை நான் பார்க்கவும் மாட்டேன். பொதுவா நான் ஸ்பேஸ் நடக்கும்போது கவனம் முழுக்க ஸ்பேஸ்ல தான் இருக்கும் என்னுடைய கவனம். யாராவது தில்லு இருந்துனா, திராணி இருந்துன்னா அரவிந்த் சாரை டேக் பண்ணி காட்டுங்க. அரவிந்த் சாரை டேக் பண்ணி ஃபேன் ஃபைட் பண்ணி காட்டுங்க, அப்ப தெரியும். ஆக்சுவலா செகண்ட் டைம் வர்றதுக்கு வந்து நீங்க இன்வைட் பண்ணீங்களா இல்ல அவனா மைக் கேட்டானா? இல்ல ஒவ்வொருத்தரையும் அவங்களா மைக் கேக்குறாங்க, நானே கொடுப்பேன். ஏன்னா நான் கீழே போய் பார்த்தேன், அவன் இருக்கான். அதனாலதான் நான் டாபிக்கை திருப்பி ஓபன் பண்ணேன். கரெக்டா வேணா, சரி வேணா இப்ப வேணா நான் மைக் வேணா இன்வைட் ஸ்பீக் கொடுக்குறேன். எங்க அந்த பையன் டுமில்க்கு போவாள். மரியாதை பேசுங்க. நீங்க என்ன கபிலன், நீங்க சும்மா விடுங்க. அன்னைக்கு 2 மணி வரைக்கும் போயிடுச்சு. நீங்க பாருங்க, அவனெல்லாம் நான் எவ்வளவு மரியாதையா நான் கொடுத்து கூப்பிட்டேன், அவனெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னங்க கிங்ஸ்லயே சாருன்றான், ராணாவை சாருன்றான், என்ன டா போட்டு கூப்பிடுறான். ஹோஸ்ட் எல்லாம் மரியாதை கொடுங்க. ஹோஸ்ட்னா ஓரமா போடாங்கன்னா ஒண்ணும் சரியில்லையா? எவ்வளவு ரெஸ்பெக்டா இருக்கு. ஏங்க நடு ராத்திரில என்ன மார்க்கெட்டுக்கு போக சொல்றான், அசிங்கமா திட்டுறான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எதுக்கு உங்களை மார்க்கெட் போக சொன்னா? மார்க்கெட் போய் தான் நான் பேசணுமா, இல்லன்னா பேசக்கூடாதா? நான் ஏன்டா நடுராத்திரில மார்க்கெட்டுக்கு போனோம்? டுமில் சார், அந்த பையன் பேச தெரியலங்க, அதனாலதாங்க கீழே போய் லிசன்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். யாரோ விஜய் ஃபேன் அவனை திட்டுறாங்க போல இருக்கு, அதனால விஜய் ரசிகர் தெரியலன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, பேச தெரியலங்க அவனுக்கு. பேச தெரியலன்னு எப்பயோ தெரிஞ்சிருச்சு. பேசுறான் பட் பாயிண்டா பேசல. மிஸ்டர் டுமில், நான் விஜய் பேசுறேன், கொஞ்சம் மேல வாங்க பேசலாம். விஜய் பேசிட்டு இருக்கேன், மேல வாங்க. விஜய், என் பேர் விஜய், நான் உங்களை கூப்பிடுறேன், மேல வாங்க ப்ளீஸ். என்னங்க விஜய் மாதிரியே பேசுறீங்க? என்ன இப்படி சொல்லுங்க. யாரு அடிச்சா பொறி கட்டங்கி தள்ளி எல்லாம் சுத்தி நிக்குதோ அவன் தான் தமிழ். சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். இல்ல இன்னும் யாரு அடிச்சா பொறி கல்லங்கி பூமி அதிர்றது கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ். சொல்லுங்க.
எனக்கு அவ்வளவுதான் பேச வராதுங்க. நான் ஊமை. ஒண்ணும் இல்ல, வாயை வந்து பெருசா ஓபன் பண்ணிலாம் பேசக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் வாயை இப்படி வச்சு பேசணும். அதாவது நான் அப்படி அந்த அந்த மாடுலேஷன் தெரியும், நமக்கு வாய்ஸ் வராது. நீங்களே என்னன்னா பேசலாமே, நீங்களே நல்லா பேசுறீங்க. நல்ல வாயை இப்படி ப்ளோலாம் ஓபன் பண்ணிலாம் பேசக்கூடாது. ஓகேவா? இப்படி சின்னதா வச்சுங்க, வாயை சின்னதா வச்சுங்க. சின்னிட்டு யாரு அடிச்சா பொறு கலங்கி தலையில பூமி அதிர்றது கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ். அந்த மாதிரி யாரு சரக்கு அடிச்சு ஸ்பேஸ்ல வளர்னா அவன் தான் விஜய் ஃபேன். அப்படி யாரு தண்ணி அடிச்சுட்டு ஸ்பேஸ்ல வந்து சம்பந்தமே இல்லாத டாபிக்க பேசுறானோ அவன் தான் விஜய் ஃபேன். யாரு லிசனர்ல இருக்கும் போதே ட்ரிகர் ஆகி இன்னும் மைக்க வாங்காம கோவப்படாம சூடு சொரணம் இல்லாம இருக்கிறானோ அவன் தான் விஜய் ஃபேன். இப்ப வரட்டும் டுமில, நான் பேசுறேன், வரட்டும், தைரியமா தான் வரட்டும். வந்த உடனே மார்க்கெட் இருந்தா பேசுனேன், சரி நான் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன்னு வைங்க. இந்த கிரிஞ்சு காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. திரும்பியும் பண்ண மாட்டேன். சார் பேசினாலே கேட்கவே ஜாலியா இருக்கும். இப்ப ஜிப்சி பேசுனதுதான் கிரிஞ்சு, அவன் பேசுனது கிரிஞ்சு இல்ல. ஏமா என்னமா மைக் ஆன் பண்ணிட்டு சும்மா கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? இதுக்கா மைக் கொடுத்தேன், பேசுறதுன்னா மைக் கொடுத்தேன். மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா, உங்க குரலை கேட்கணும்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேர்லாம் இப்போ ராணால இருந்து கிங்ஸ்ல இருந்து நேத்துல டிஎம்ல ஒரே டார்ச்சர். என்ன அனந்த் சார் சொல்லுங்க அரவிந்த் சார், யார் காரணம் அதுக்கு? டுமில் வரட்டும். எல்லா புகழும் டுமில் குப்பம் வவ்வாலுக்கே. ஓரம் போங்க. நான் வந்து நாங்க விஜய் பேச சொல்லுங்க. ஏங்க அது என்னதுங்க, வந்தா ரெண்டு பேர்ட்ட மட்டுமே பேசுறான், நான்லாம் வேடி பார்க்கணுமா? ராணா பேசிட்டு இருக்காரு, கிங்ஸ்ல பேசுறான், வேடி பார்க்கணுமா? டுமில் கிட்ட பேசுற அளவுக்கு தகுதியானவங்க அவங்க ரெண்டு பேர் தான் இது வரைக்குமே. வேற யாரும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இது என்ன ஏதோ ஒரு உள்குத்து மாதிரி இருக்கு. இல்ல ஜெர்சி, அவன் என்ன திட்டிட்டு போறான், உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கிங்ஸ்லி ஒன்ன மட்டுமா திட்டினாரு? அது வந்து திட்டிட்டு போறது வந்து எங்களை நம்ப வைக்க, புரியுதா? உங்களுக்குள்ள 1000 இருக்கும், ஆனா எங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்க அப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, ஆனா மேல வந்தா நான் வந்து ராணாட்ட பேசிக்கிறேங்க, ராணாட்ட பேசுறேன்னா அவரு சரி டுமிலுக்கு போவாள் வரும்போது ராணாவை பேசிட்டேன், கிங்ஸ்லயும் பேசிக்கிட்டேன். போங்க மேடம், நீங்க பேசுங்க மேடம். சொல்லுங்க மேடம், உமா மேடம் நீங்க சொல்லுங்க, நம்ம இந்த பக்கம் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேடம். இல்ல இவன் புரியல, இவன் டுமிலுக்கு போவாலே இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறான், வந்து பேச வேண்டியது தானே. நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணி போட்டிருக்கிற போஸ்ட் 15th ஜூலை போட்ட போஸ்ட் கீழே போய் கமெண்ட் பண்ணி தனியா புலம்பிட்டு இருக்காப்ல, அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. பின்ன சொந்த மச்சானே இந்த மாதிரி சொந்த மச்சாங்காரனே மாதிரி பண்ணும்போது அப்புறம் மனசு கஷ்டமா தானே. சொந்த மச்சான்ல நீங்கெல்லாம் தான் பண்றீங்க, நீங்கெல்லாம் தான் வந்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு நீங்களதான் குத்துறீங்க. என்னது இப்ப அனந்த் சார் கூட தான் அன்னைக்கு வந்து அனந்த் சார கூட தான் வந்து மாப்பிள்ளன்னா விட்டுறாத மாப்பிள்ளன்னு இவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் அனந்த் சார் எடுத்து வச்சு பேசுறேன். மரியாதை இல்லாம உங்களுக்கு கூட தான் அன்னைக்கு மரியாதை இல்லாம பேசினான் அவன். திடீர்னு வாடா போடான்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் தடவை அதான் சொல்றேன், ஒரே சென்டென்ஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப அரவிந்த் சார் ஒண்ணு சொல்றேன். இப்ப அவன் மைக் கேட்ட மேல வந்து நான் கொடுத்து உங்களை ஏதோ மரியாதை இல்லாம பேசிட்டானா என்ன பண்ணுவீங்க? இல்ல அவன் இப்ப கொஞ்சம் பயந்தான். ஏன்னா இல்ல என் பேர் விஜய் இல்ல, அவன் என்னை திட்ட மாட்டான், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அப்படியா? இல்ல இப்ப கொஞ்சம் பயந்துட்டான். எவ்வளவு பண்ண முடியுமா நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் நானும் ஃப்ரெண்டு. அந்த பையன் மைக் கேட்டா குடு கிங்ஸ்லி. இந்தா அவரு மைக்கு கேட்டுதான் இருப்பாரு, நீங்க தான் கொடுக்க மாட்டேன்றீங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ உங்க மேல டவுட்டா இருக்கு. அவரை பார்த்தா பயந்து போற மாதிரி தெரியல எனக்கு. அவனுக்கு நல்ல நேரம் பாவம், மேடம்க்கு வந்து டைஃபாய்டா இப்பதான் சொன்னாங்க. பாவம், இல்லைன்னா அடிச்சு துவம்சம் பண்ணி காலையே தில்ல இருந்தா நாளைக்கு காலையில இந்த ஐடியா டேக் பண்ணி ரிப்போர்ட் அடிச்சு காட்டிங்க பாப்போம் உமா ஐடியா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மேடம் இது உங்க காலம் மேடம், இறங்கி ஆடுங்க மேடம். எல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? அது டைம் வரும்போது தான் எல்லாம். நீங்க வெயிட் பண்ணுங்க. டுமில் குப்பம் வவ்வால் மேல வருவாரு, நம்ம பேசுவோம். எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?
ரேவந்த் பாவம் அந்த பையன் மைண்ட் வாய்ஸ். டேய் டீசெண்டா நான் பேசுறேன், என்னை பத்தி கூப்பிட மாட்டேன்றீங்க, அவனை ஏன்டா கூப்பிடுறீங்கன்ற ஒரு பாவம் அந்த பையன். அவர் ஏன் கீழே போனாரு ஆக்சுவலா? சரணே மேடம், உங்களுக்கு இன்னொரு கோஸ்ட் கொடுக்குறேன், வருதான் பாருங்க. வருதா? பாப்பா இன்னும் எதுவும் வரலையே. அந்த பையன் ஏதோ கீழே மை கேட்டானா எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஐடி காட்டுது. டுமிலுக்கு போவாங்க, மேல வாரா. பாத்தீங்களா, அந்த தம்பி தைரியமான தம்பி தான், நீங்க தான் கொடுக்கல இவ்வளவு நேரம். இப்பதாங்க ஐடி காட்டுது. ஏய் தம்பி மேல வா. காட்டிட்டு தானே இருந்தது. பொய் சொல்லாதீங்க கபிலன், நீங்க தான் பொய் சொல்றீங்க. காட்டுதுங்க, டுமிலுக்கு போ ஐடி காட்டுதுங்க. இன்வைட் டு ஸ்பீக் கொடுக்குற அந்த பையன் வர மாட்டேங்கிறாப்ல மேல. ஹோஸ்ட் வந்து சரியா கொடுத்தாதான் வருவாப்ல. ஹோஸ்ட் வந்து சரியா நடத்துறது இல்ல. ஒரு மனுஷன் மதிச்சு வந்து ஸ்பீக்கர் கேட்டு பேசுறாப்புலன்னா அவரை விட்டு பேச வைக்கிறதெல்லாம் கிடையாது, மியூட் போட்டு விட்டுறது. அரவிந்த் சார், உங்களுக்கே இன்வைட் டு ஹோஸ்ட் கொடுக்குறாங்க, இந்தாங்க இருங்க. இதுக்கு மேல பக், இதுக்கு மேல இந்த அவமானத்தை தாங்க முடியாது. இருங்க, பக்கை கிளியர் பண்ணிட்டு வரேன். எனக்கெல்லாம் கோஹோஸ்ட் கொடுக்காதீங்க, எந்த நேரம் வேணாலும் நான் வெளில போயிடுவேன். யாருக்காவது வேற யாருக்காவது கொடுங்க, இல்ல டுமில் குப்பங்கு அவளுக்கு கோஹோஸ்ட் கொடுத்து உட்கார வைங்க. எல்லாரும் பேசிக்கோங்க ஜாலியா. வந்துட்டாரா கிங்ஸ்லி இன்வைட் டு ஹோஸ்ட் கொடுக்குறேன், வருதா பாரு. உனக்கு யாராவது ஒருத்தர் ஹோஸ்ட் போய் அனுப்புற மாதிரி வந்தாச்சுன்னா அப்படியே சாப்பிடுவேன். மாத்திரை போட்டேன். சரி, அந்த பையன் வர்றப்போ வரட்டும். வேற யாராவது பேசுறீங்களா? மில்லர் பாய், அரவிந்த் சார், ஜெய்கணேஷ் வாங்க. சொல்லுங்க ஜெய்கணேஷ், நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க மனசுல இருக்கிற பாரமே இறங்கி போச்சுன்னு. ஜெய்கணேஷ் சொல்லுங்க கபில். இந்த மாதிரி நாங்க சேவையை நாங்க வாரம் வாரம் செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் ஏதாவது கிடைக்குமா ஜெய்கணேஷ்? எதுக்கு இந்த மாதிரி இந்த சேவையை நாங்க வாரம் வாரம் செஞ்சோம்னா வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கும் டிப்ரெஷன்லாம் கீழே இறங்கும்ல? கண்டிப்பா. கிங்ஸ்லிக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்பா இப்பயே சொல்லிடுறேன், ஸ்பேஸ்ல பக் இருக்கு சொல்லிவிட்டேன், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க யாராவது மைக் கேட்டு காட்டலன்னா. ஆமா சொல்லுங்க. கிங்ஸ்லி மேலதான் அவருக்கு பெரிய லவ்வா இருக்கும் போல இருக்கு. இத தாங்க நான் சொன்னேன். காலைல என்ன திட்டாங்க, என்ன ஆளு. நான் வந்து ஹனி ட்ராப்னு சொன்னேங்க, என்ன திட்டாப்பல்ல. நான் என்ன பண்றது கிங்ஸ்லி? வேண்டாம் வேண்டாம், அந்த ரூட் போக வேண்டாம், விட்டுருவோம். எனக்கு உங்களுக்கு தோணி இருக்கா கிங்ஸ்லி பேசும்போது அந்த அனிருத் டோன் ஒண்ணு வரும், பாத்திருக்கீங்களா? இது தெரியுது. ஆமா, இருங்க நான் போயிட்டு பேசிட்டு இருக்கேன் முதல்ல. அரவிந்த் சார் என்னாச்சு? நீங்க போய் பேசுங்க, நான் உன கூப்பிடுறேன். டேய் டுமில் மேல வாடா. ஒரு சின்ன வேலை, நாளை எனக்கு டெய்லி டார்ச்சரா இருக்கு, மேல வாடா. டேய் மேல வாடா. டேய் என்ன கிங்ஸ்லி பேட் வேர்ட்ஸ்லாம் இது எதிர்பார்க்கல கிங்ஸ்லி. உங்ககிட்ட எதிர்பார்க்கல இது கிங்ஸ்லி. என்னடா டெய்னு கூப்பிட்டது கெட்ட வார்த்தையா? இல்ல பேட் வேர்ட். இதுதான் சொல்றேன், இதுக்காக தான் சொல்றேன், அவர் வந்து நீங்க சொல்லுங்க. இவனால நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஒரு 4 தடவை பேசி வந்தானா நம்ம எல்லாருமே டுமில் கூப்ப வாழ்மா ஆயிடுவோம் போல இருக்கு. இல்ல நமக்குள்ள இறங்கி அவனோட இதை புகுத்திட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏற்கனவே பாதி ராணா மாறிட்டாரு. தேங்க்ஸ் கிங்ஸ்லி.
ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சிறப்பா முடிஞ்சிச்சு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், முடியல சார். அவன் இவனுங்க கூட படுற கஷ்டம் நீங்களுமா எப்பேற்பட்ட கிங்ஸ்லி ப்ரோ, பழியும் ஏத்துக்கலாம்ல கிங்ஸ்லி, இதை மட்டும் நீங்களே ஏத்துக்க சொல்லுங்க முடியல. ப்ரோ, நீங்களே சொல்லுங்க ப்ரோ, நம்ம முடிச்சுக்கலாமா வேணாமா? சரி, சொல்லுங்க. சசின்ற ஒரு ஐடி மை கேக்குறாப்புல அபியூசர் யார் பேசுறீங்க? இப்பயே கேக்குறேன், இந்த பீஸ் யாருக்கு வேணும்? அது என்ன மாதிரி பேசுதுன்னு பொறுத்து இருக்கு. சசின்றதுன்னா அந்த பையன் வருவான்ல வந்துட்டு அபியூசர். அபியூசருக்கு அதுக்குங்க கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா டொமில் குப்பம் தான் அபியூஸ் பண்ணிட்டு போறாப்புல. அப்புறம் மட்டும் அவனை மட்டும் ஏன் கூப்பிடுறேன்னு கேட்க கூடாது. அவன் கெட்ட தெரிஞ்ச வார்த்தைலாம் பேசுறது இல்ல, இவன் கெட்ட வார்த்தைலாம் பேசுறான்ல ட்ரிகராயி. எது டுமில் கெட்ட வார்த்தை பேச மாட்டானா? ஆமா, அதெல்லாம் நல்ல பையங்க. ஏங்க அது தங்க கம்பிங்க. இதுக்கு இது 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 சசின்ற ஐடிலாம் வந்து இது வந்து காப்பருங்க. காப்பர் கம்பிக்கு தங்க கம்பிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏறானா கையில மட்டும் தங்க காப்பு போட்டு வச்சுட்டு ஸ்டைல அந்த பக்கம் செவுத்துல புடிச்சு நிக்கிறீங்க. இந்த தகர கம்பியாது சசின்ற ஐடிலாம் வந்து தகரம். நம்ம அந்த டுமிலுக்கு போவோம்லாம் தங்கம். 68 கேரட் தங்கம். ஆமா, 68 அவன் வெயிட்டா இருக்கும். டிஎம்ல வந்து ஹோஸ்ட்ல சொல்லிட்டாப்ல 68 கிலோன்னு, அதனால படிச்சு பார்த்து சொல்றாப்ல. இது என்னமோ தெரியல அரவிந்த் சார், வர வர டிஎம்னு என்னை பத்தி பிடிச்சி அந்த பக்கமே திருப்பிட்டு இருக்கிறீங்க. கிங்ஸ்ல என்ன கிங்ஸ்ல நடுவில் டென்ஷன் ஆயிட்டா என்னாச்சு? இல்ல ப்ரோ, இவனால டெய்லி டென்ஷனா இருக்குது. இவனால இல்ல உனக்கு டென்ஷன் இருக்கு பாரு. விடு, மச்சாங்காரனால அப்படிதான் இங்க கிங்ஸ்லி. பின்ன என்ன பண்றது? அதுக்கு தான் யாரும் சிப்ளிங்ஸ் இல்லாத இடத்துல வந்து நீ வந்து பொண்ணு எடுக்கணும்ன்றது. கேக்குறிய நீ? மச்சானால அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் மாமா ஹெல்ப் பண்ணுங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் தாங்கிட்டு போகணும். இல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தம்பி எல்லாம் இல்ல, இப்படி ஒரு தம்பி தேவையே இல்ல. சரி, அப்படி ஒரு மச்சானே எனக்கு வேண்டாம். சரி, உமா மேடமோட தம்பின்னு வச்சுப்போம். என்ன மேடம்? அரவிந்த் சார், நீங்க இப்படி நோண்டினே இருங்க, திடீர்னு மைக்க வாங்கிட்டு ஹலோ அப்படின்னு வாய்ஸ் கேட்க போகுது. ஏங்க அவங்களாம் ஒரு பக்கெட் பிரியாணியை ஒண்டியா உட்காந்து தின்னவங்க, எனக்கு தெரியும். போன மாசமா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பக்கெட் பிரியாணியை ஒண்டியா உட்காந்து கவுத்து தின்னாங்க. அதுவும் 2 நாள் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு தின்னாங்க. கபிலம் ப்ரோ, இல்ல மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்குல்ல, அது வந்து கிங்ஸோட ஓன் ட்வீட் தானே? அதுல வந்து அந்த மனுஷன் எழுதியிருக்கான், விஜய் ஒரு நாள் நடு ரோட்ல நிப்பான், விஜய் சாபம் விட்ட பெண். அறிவே இல்ல, விஜயை வெளுத்த பெண். டேய் வெளுத்தடா, லூ வரணும்டா கிங்ஸ்லி. நடுல ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிட்ட பேரு, வெளுத்தன்னு வரணும். வாய்ஸ் டைப்பிங் பண்ணிக்க. இந்த மாதிரிலாம் டைரக்டா அடிச்ச கிங்ஸ்லி தான் பேசணும்ன்றா போல. நம்ம கூட எல்லாம் பேசவே மாட்டோம் அந்த பயப்புல. நான் இந்த மாதிரிலாம் பெருசா ட்வீட் போடவே மாட்டேன். ஆமா, கிங்ஸ்லிக்கு இப்ப 16 கோட்டு உள்ள வந்திருக்கு. வார்லாடு கொண்டு எல்லாம் இறங்கிட்டாங்க. கிங்ஸ்லி சம்பவம் தரமா இருக்கியா? நான் வந்து கூப்பிட போறேன், அவர் வந்தாப்புலன்னா எனக்கு வந்து மெசேஜ். சரி, உமா மேடம் கிட்ட பேசிட்டு போங்க. நீங்க தானே சொன்னீங்க பேசணும்னு. அது வந்து நீங்க அவங்க ஏதோ தட்டுல வச்சது வந்து ஏதோ கியூ பழமா சப்போட்டா பழமா நீங்க என்கிட்ட கேட்டீங்களா? அதான் இப்ப கேட்டுங்க. டிஎம்லயா? இங்க மைக்ல தான் இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த போட்டோ போட்டாங்க. சரி, இனிமேல் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அந்த மெசேஜ் கமெண்ட்ல போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்க வேணாம், அவங்கள்ட்ட கேட்டுங்கன்னு. சரி, ரைட்டு, கேட்டுக்குவோம். நான் சாப்பிட போறேன். அவன் மேல வந்தானா ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, டிஎம்ல அனுப்புங்கண்ணா. ஓகே, மைக் ஆன் பண்ணி பேசாத அளவுக்கு அவ்வளவு பெரிய இதுவா? இனிமேல் உமா மேடம், இனிமேல் உங்களுக்கு மைக் கிடையாது மேடம். மரியாதை கொடுத்து உங்களுக்கு மைக் கொடுத்து மேல கூட்டு வச்சிருக்கிறோம்னா ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பேசாதால நீங்க பேசியிருக்கிறீங்கல்ல. ஓகே, சரி, மணி 12:20. டே டிமுக்கு போவோம், மேல வாடா டேய் தம்பி.
டுமிலுக்கு போவாள். எங்க அந்த பையன் இருக்கிறானா இல்லையா? தூங்கிட்டான் போல இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 12 முக்கியம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கோட்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிங்ஸ்லி இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டாங்க, இல்லைன்னா அவன் 2 மணி வரைக்கும் தாங்குவான். ஆமா, அவன் ஏப்பா வர விட்டான். கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா கலந்துட்டானோ. அது அந்த வாட்டி நடந்தது சாட்டர்டே நினைக்கிறேன், இந்த வாட்டி சண்டே மேபி, தெரியல. நாளைக்கு ஏதோ வேலை இருக்கும் போல பிள்ளைக்கு. சரி, டேய் நாளைக்கு வரியாடா? டுமிலுக்கு போவாள். எனக்கு என்னமோ ரேவந்துக்கு மேலதான் டவுட். ஏன்னா ரேவந்தை பார்த்தாலே டுமில் பயப்படுறாப்புல. ரேவந்த் சொன்னா பயப்படுறாப்புல. அந்த ரேவந்த் வந்து ரொம்ப சாஃப்டா தான் பேசுறா போல. ஆனா அவர் பேசினானா இவன் பயப்படுறான். இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் நின்று பேசினா நம்ம கிட்ட, இன்னைக்கு பேச மாட்டேன்றான் பாருங்க. என்னமோ தெரியலங்க. அவனுக்கு வந்து ராணா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கிங்ஸ்லினா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மனசுல, அவன் அடி விட்டுருங்க ப்ரோ, மனசுல இந்த பாவம் ப்ரோ. அன்னியன் படத்துல வர மாதிரி படுக்க வச்சு நம்ம வந்து இப்ப நீ அவன் அடி மனசுல என்ன பதிஞ்சிருக்கோ அதை எடுத்து பார்த்தோம்னா கிங்ஸ்லயும் ராணா தான் அடி மனசுல அவனுக்கு பதிஞ்சிருக்கு. இல்ல, நான் இதுக்கு தான் நான் சொன்னேன், டே டுமில் மேல வாடா, இப்பவே இதை முடிக்கிறோம், மேல வாடா. வாடா வாடா, என் சிங்க குட்டியை வந்துட்டான் போட. வாடா டே, வாடா வாடா, கபடி ஆட வாடா, கபடி டே ஜிம்மல் குப்பம் வவாலு வாடா மட்டா வாடா. கிங்ஸ்லி வெர்சஸ் டுமில் 1-1 பாத்துக்கலாம், பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், தைரியம் தான் வரட்டும். வரட்டும். அவனுக்கு நான் பேசுறதே மேல கேட்காது, டாபிக் மாத்திருங்க. அவன் பாட்டு வளரிட்டு இருப்பானே. ஸ்பேஸோட டாபிக்கே மாத்திரம். கிங்ஸ்லி விசில் டுமில் குப்பம் வவாலு. ஸ்பேஸோட டாபிக்க மாத்துங்க. நோ டாக்டர் டுமில்னு போடுங்க. இல்ல ஜிப்சி, நான் பேசினாலாம் நான் பேசுறது என்னன்னே அவனுக்கு கேட்காது. அவன் பாட்டு என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டு இருப்பான். அதுதான் எங்களுக்கு அதான் வேணும். வவ்வாலுக்கு என்ன ஸ்பெல்லிங்? டாக்டர் வவ்வால். வா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா லு வவ்வாலு. இப்ப சரி, எனக்கு ஒரு டவுட் கிங்ஸ்லி. ஏன் மணி ஒவ்வொரு தடையும் இந்த டுமிலுக்கு இப்போ வரும் வவ்வாலு வரும்போது மணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கிறாப்புல? கிங்ஸ்லி இதை நீ கவனிச்சியா? இல்ல மணியனெல்லாம் கோத்து விடாதீங்க. நீ என்ன கோத்து விட்டதே போதும், மணியனெல்லாம் இழுத்து விடாதீங்க, பாவம். இதோ நான் கோத்து விட்டேன். பாட்டு வேலையில இது அநியாயமா இருக்கு. என்னமோ நான் கோத்து விட்டேன்றேன். அது என்னமோ கரெக்டு தான். டுமில் வந்தாலும் எல்லாம் தெரிச்சுட்டு ஓடுறாங்க. ராணாலாம் மைக்கே பிடிக்கல, பயன்டா போல. கிங்ஸ்லின்னு எவ்வளவு வாட்டி கூப்பிட்டோம், மைக்கு பக்கம் வரவே இல்லை கிங்ஸ்லி. சரி, என்ன கிங்ஸ்லி 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன் ஜிப்சி, என்னாச்சு? எனக்கு என்னமோ இவன் இங்க வெளில இங்க சொல்ற மாதிரி அங்க டிஎம்ல போயிட்டு வந்துராதரா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. வாவாலு இல்ல வவ்வாலு, இவ்வு பொண்ணும் வா இவ்வாலு வவ்வாலு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஓ, இவ்வு வரணும்ல, வவ்வாலு. இல்ல பரவாயில்ல, அவனுக்கு இந்த ஸ்பெல்லிங்கே போதும். அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பெரிய ஆத்திச்சூடி திருக்குறள் எழுதுற மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் என்ன படிக்க போறான்? ஆமா, அவன் என்ன படிக்க போறானா? அவனுக்கு லெட்டர் பேட்லயே அவ்வளவு தப்பா எழுதுவானுங்க. அதுக்கு இதெல்லாம் அவ்வளவு பரவாயில்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்க. இல்ல மாத்தி போட்டேன். டேய் தம்பி, வரியா இல்லையா? அவ்வளவு சீனா பெரிய லூல்ல வரணும், பெரிய இல்ல வரணும், பெரிய இல்ல வரணும். இது சின்ன லூ தானே, பெரிய லூல்ல வரணும் இல்லையா? இல்ல, இது வவ்வாலு சின்ன மீனுங்க, சின்னதா இருக்கு, இன்னும் வளரல, குட்டியா இருக்கு. ரொம்ப முக்கியமா இது குட்டி, இது குட்டி வவ்வாலு. பில்டிங்ல இதுதான் முக்கியம். இது ஒண்ணுதான் உனக்கு தப்பா தெரியுதா? என்ன வரானா இல்லையா?
அவன் வரமாட்டான். அவனுக்கு எப்ப என் பிரச்சனை முடியணும்னு நினைக்கிறானோ அதுக்காகவே எப்பா வரமாட்டான். ரேவந்த் சொல்லி சொல்லி தம்பிய மேல அமுச்சு விடுப்பா, எல்லாம் வெயிட்டிங்ப்பா. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் உனக்கு இது சுயநினைவோட கேட்கும்னு நம்புறீங்க பாருங்க. அனந்து சார் வருவாரு. நீங்க எல்லாம் ஒண்ணு பேசுறீங்க, அவன் பாட்டுக்கு ஒண்ணு பேசிட்டு இருப்பான். சரண மேடம், அனந்து சார், கபிலா ராத்திரி ஜஸ்ட் மிஸ்ரா, நான் அப்பதான் காரை பார்க்கிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ ஸ்பேஸ் என் பண்ணிட்டா, இல்லன்னா வந்து தலையை தட்டிருப்பேன்டா. ஏன் கேளுங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரமா பார்க் பண்ணுவீங்க என்ன? இவரு அனந்து சார், கபிலா நான் ஜஸ்ட் மிஸ்ரா, வீட்டுல வேற கொஞ்சம் நல்லா ஒர்க் இருந்துரு, அதனால வர முடியலடா கபிலா. இன்னுமா கார் பார்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு? இன்னும் கார் ஓடினாரு, ஸ்கூபிடோ கார் மாதிரி ஓடினே இருக்கிறாரு, ஓடினே இருக்கு ஸ்கூபிடோ கார் மாதிரி அவருக்கு. ஸ்கூபிடோ வேர் ஆர் யூ, டுமில்கி போ வாலு வேர் ஆர் யூ. அவன் தூங்கிட்டாங்க, படுத்துட்டாங்க, எனக்கு அப்படிதாங்க தோணுது. அவன் சரக்கு மட்டும் நீங்க டக்குன்னு வந்தோடனே ஜெயிலர் பாக்ஸ் ஆபீஸ் எடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் அவன் ஓடிட்டான். நீங்க ஜெயிலர் பாக்ஸ் ஆபீஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா அவன் நின்று பேசியிருப்பான். ஏங்க அது எப்படி அசால்ட்டா போறானுங்க, என்னமோ ஜெயிலர் பாக்ஸ் ஆபீஸ் இவனுக்கு என்னமோ தொட்ட மாதிரி. ஆமா, ஆக்சுவலா இந்த படம் தான். ஆனா கடைசியில பாத்தீங்களா, அப்படி இப்படி மொழிகி லியோ ஒரு பெரிய ஒரு காவியம்ட்டானுங்க பாத்தீங்களா, பாவம். அதான் அந்த காவியத்தை ஊரே ஒண்ணு கூடி உட்காந்து அந்த காவியத்தை வச்சு நக்குனாங்களே, முடிஞ்சு போச்சு. ஆனா நான் எதை வேணா மன்னிப்பேங்க, இந்த சாய் சித்ரா மட்டும் நம்ம மன்னிக்க மாட்டேங்க. பயப்புள்ள யூடியூப்ல உட்காந்து என்ன விட்டான், சிஜிக்கு மட்டுமே சிங்கத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வைக்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி அளவுக்கு 30 கோடி அளவுக்கு படத்துக்கு சிஜிக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க. ஏங்க சாய் சித்ராவை ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தேங்க எங்க ஷூட்டிங்ல. இங்க அவரு அப்புறம் இப்போ கவுண்டமணி ஒரு படத்துல ஹீரோ நடிச்சிட்டு இருக்காருல்ல, ஏதோ ஓட்டுன்னு சொல்லிட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட படம். அவரு கவுண்டமணி அப்புறம் யோகி பாபு இங்க ஷூட்டிங் வந்தா அப்ப நேர்ல பார்த்தேன். இங்க சுத்திட்டு இருந்தாரு. அதனால அதை பண்ண சொல்லுங்க, யூடியூப்ல சேனல்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு கமலஹாசனுக்கு விளக்கு பிடிக்குன்னா அதை வேணா வச்சுட்டு பண்ணிட்டு சொல்லுங்க. சும்மா உட்காந்துட்டு இங்க தேவையில்லாம தலைவரை தொழிட்டு இருந்தாருன்னா சாய் சித்ராலாம் பாருங்க, சரியான நரிங்க. சாய் சித்ராலாம் சரியான நரி. அவரு அந்த டூர் இண்டியா கேஸ் சாய் சித்ரா. எல்லாரும் அப்படித்தாங்க. நீங்க வந்து பிஸ்கட் போடுறா எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. என்ன பேரு சாய் சித்ரா, என்ன சாய் சித்ரா யோசிச்சிருக்கேன். சித்ரா லட்சுமணன் காஃபி வித் டிடி மாதிரி சாய் வித் சித்ரா அப்படி. சாய் வித் சித்ராவா சாய் சித்ரான்ட்டார் அவரு. டூர் இண்டியா கேஸ் ஒரு பேர் அந்த பஃபூன் மண்டே, அதுதான் அப்படிதான் எனக்கு டக்கு. சித்ரா லட்சுமணன். ஆமா அவரு அந்த ஆள் தான். பாரதிராஜா அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரு தான் சொன்னேன். மங்கூஸ் மண்டேன் பங்கு வச்சுக்கிட்டு சுத்துவாப்புல. ஐநா 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி சிங்கத்தை அப்படியே செதறடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அப்படியே பக்குவமா கொண்டு வந்து செஞ்சு பண்றாங்க. சரி, இப்ப என்ன வரானா இல்லையா அந்த பையன்? மேடம் இப்ப உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட போறீங்க கரெக்டா? நான் இன்னும் சமைச்சே முடிக்கல. மீன் குழம்பு ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. மேடம் சூப்பர். என்ன மீன் மேடம்? சங்கரா. சூறா இல்லையா? ஆனா வன்மத்தின் உச்சம் ஜிப்சி நீங்க எல்லாம். ஐயோ சீரியஸா கேக்குறாரு, நான் வேற பதில் சொல்லிட்டு இருக்கேன், மறந்துட்டேன். சூறா வாங்கினீங்கன்னா இன்னும் கோடி கோடியா கொட்டி இருக்கும். என்ன மீன்? சங்கரா மீன். சங்கரா மீன். சங்கரா மீன்லாம் எப்படிங்க குழம்பு வைக்கிறீங்க? அதெல்லாம் வறுக்கிறது நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப இதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கு. அப்ப சூறா என்னங்க பண்ணணும் கபிலன்? புட்டு பண்ணுமா? சூறா மீன்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் கருவாடுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். சூறா மீன்லாம். சூறா கருவாடா? அது ஏற்கனவே கருவாடு மாதிரி தான் இருக்கும். பெருசா இருக்குங்க. ஆமா பால் சூறா சொல்றீங்க. மேடம் ஜிப்சி புட்டு பண்ணுவாங்க. ஏங்க மீனை பத்தி பேசுறாருங்க. ஏங்க நான் அப்பலாம் இல்லைங்க, நான் வேற சீரியஸா மீனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அடச்சே, இன்னைக்கு காலையில தான் நான் என்ன பண்ணேன், கனவா மீன் வந்துச்சு.
ஆனா விலை அதிகம், 250 ரூபான்றாப்ல கிலோ. கனவானா 150 ரூபா. இது ஸ்குவிட் தானே? ஆமா ஆமா ஸ்குவிட். ஆமா, கனவா மீன் ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு. இங்க பக்கத்துல போட்டு போட்டு, கடலூர் மாவட்டம் தானே, அப்படியே போட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வருவாங்க. 250 ரூபா எல்லாம் பெரிய கனவான்னாப்புல. என்னங்க அது பெரிய கனவா தானே, 250, 200 ரூபா கொடுக்கலாம் அவ்வளவுதான். 150 ரூபால இருந்து 200 ரூபா கொடுக்கலாம் ஒரு கிலோ கனவா. அது அப்புறம் வந்து மேடம் முள்ளுல மீன்னா அங்க விரால் மீன், அங்க விரால் மீன் கிடைக்குமா மேடம்? விரால் மீனா தெரியல எனக்கு. எல்லாம் இங்கிலீஷ்ல வச்சிருப்பானுங்க. நாங்க ஒன்னொன்னத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இது தமிழ்ல என்ன மீன் அப்படின்னு பார்த்துதான் வாங்குவோம். இருங்க, உங்களுக்கு விரால் மீன் அங்க ஹையஸ்ட் விரால் காஸ்ட்லியான மீன் மீன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து சாலமன் ஃபிஷ் தான். சரி, இது என்ன இது, அது சால்மன். என்னது? இல்ல மேடம், இன்னொன்னு வருமே. வவ்வாலா? வவ்வாலா? வவ்வா மீன். வவ்வா மீன் இல்ல, நான் சொல்றது வந்து இருங்க, விரால் மீனுக்கு இங்கிலீஷ்ல என்ன வருது ஏங்க தெரியலையே. ஏதோ நிஜமாவே வவ்வால் நல்லா இருக்குங்க ஃப்ரைக்கு. நல்லா அது நல்லா இருக்கும். ஸ்னேக் ஃப்ரைக்கு ஹெட் நல்லா இருக்கும். மேடம், ஸ்னேக் ஹெட், ஸ்னேக் ஹெட் ஆமா ஸ்னேக் முரல். ஹெட் முரல் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கான். ஆமா இது அது பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. இதான் விரால் மீன், வெறும் முள்ளு முரல் இல்லாம ஃபிஷ் தான் இருக்கும். பார்த்தேன். இந்த தெரியல. விரால் மீன். ட்ரை அப்புறம் பண்ண வந்து டியூனா இருக்கு பாத்தீங்களா, உங்க ஊர்ல எல்லாம் டியூனா எல்லாம் பயங்கர காஸ்ட்லி இல்லையா? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. இது விரால் மீன் வந்து இது நல்ல தண்ணியில வாழற மீன் மேடம், நல்ல டேஸ்டா இருக்கும். இது விரால் மட்டும்தான் மீன் நல்லா இருக்கும். நம்ம ஊர் மீன் இல்ல, அது நல்லா இருக்கும். நல்ல தண்ணி மீன்லயே விரால் மீன் மட்டும்தான் மற்ற மீன்களை சாப்பிடும். மீதி ஜிலேபியா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க மற்ற மீன்கள் நல்ல தண்ணியில நன்னீர் மீன்கள் எல்லா லிஸ்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா கூட அது மற்ற மீன்களை சாப்பிடாது. விரால் மீன் மட்டும்தான் மற்ற மீன்களை சாப்பிடும். அதனாலதான் இது விலை காஸ்ட்லி. இது இன்னும் சொல்ல போனா நன்னீர் மீன்களில் இருக்கும் வஞ்சர மீன். பெரிய கையாது கிலோ என் ஊர்ல கிலோ 600 ரூபா மேடம். இது வஞ்சரை வந்து 700 ரூபா, 700 ரூபா வரும். வஞ்சரை 700 ரூபா வரும், 800 ரூபா வரும். விரால் மீன் குழம்புனா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன் கடல் மீனை விட நன்னீர் மீன்களுக்கு, நன்னீர் உப்பு ஆமா தண்ணியில வாழற கடலை மீனை விட விட அந்த லேக் ஏரி ஆறு ஆத்து மீன் தான் ஆத்து நல்லா மீன் இருக்கும். இதான் நல்லா குழம்புக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். மத்தி ஃப்ரை நல்லா பண்ண இருக்குங்க, குட்டியா இருக்குமா மத்தி. மத்தி வந்து கம்மிங்க. மத்தி மீன்லாம் முள்ளு, அந்த இது சிவாஜி வாயில விட்டு வெளில எடுப்பாப்புல மத்தி மீன். அது கிலோ 100 ரூபா 110 ரூபா, அதுக்குள்ள கம்மியாடுங்க. 70 ரூபா 80 ரூபா தான் வரும் ஏங்க மத்தி மீன். குழம்பு டேஸ்டா இருக்குங்க. குழம்புக்கு டேஸ்டா இருக்கு, ஆனா எல்லா டைமும் வந்து அதையே விரும்பி சாப்பிட முடியாது. அது எனக்கெல்லாம் அழுத்து போச்சு மத்தி மீன். அதுவும் நல்லா இருக்கும். காணாங்கத்த மீன் செம்ம டேஸ்டா இருக்கும். இது இன்னும் ரெட் கலர் ஒன்று இருக்குமே, சங்கரா. அதான் இப்ப அவங்க குழம்பு வச்சிருக்கிறாங்க. அது நல்லா இருக்கும், ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். ஆனா வவ்வால் தான் என் ஃபேவரெட். பாறை மீன், முள் இல்லாத மீன்னா பாறை மீன், வஞ்சர மீன், விரால் மீன். அப்புறம் வந்து ஐயோ, இந்த மீன் டாபிக் உள்ள போனாலே நான் போயிட்டு வெளில வர மாட்டேனே. எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. அதாங்க, ஒரு 7 வகையான மீன் இருக்குங்க மொத்தமா. முள் இல்லாத மீன் வரும்போது இது எல்லாமே காஸ்ட்லி. பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். வவ்வா மீன் நல்லா இருக்கும். அப்புறம் வாழை மீன். வாழை மீன் வந்து ஏரி வாழை மீன் இருக்கு, கடல் இது ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு காணாங்கெளுத்தி. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மீன் இன்னொன்னு ஐர மீன். ஐர மீன் குழம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது மேடம். அங்க கிடைக்குதா மேடம் ஐர மீன்? ஐர மீன் இங்கேயே கிடைக்காது, அங்க எப்படி கிடைக்கும்? ஏன் இங்க கிடைக்குங்க, என்ன கிலோ இங்கே 300 ரூபா சிட்டிலேயே 400 ரூபா. கஷ்டம்ங்க. ஊர் சைட்லாங்க நிறைய கிடைக்கும். அது அப்படியே வளர்க்குறானுங்க. தெரியல ஐர மீன் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பாக்கணும். சங்கரா மீன் கிடைக்குது, ஐர மீன் கிடைக்காதாங்க? தெரியல, பாக்கணும். இருக்கும் தான் நினைக்கிறேன். நல்லா கிடைக்கும். ஐர மீன்லாம் எல்லா ஃபிஷ்ஷும் கிடைக்கும் மேடம். விரால் மீன் அடுத்த தடவை கேட்டு பாருங்க. ஓகே ஓகே, அடுத்த வாட்டி விரால் மீன் பார்ப்போம். கம்மியா இது எத்தனை டாலர் இது? இதுவா, எத்தனை டாலரு? சங்கரா மீன் 2 மீன் வாங்கணும், $12.
ஸ்னேக் கட்டு விரல் மீனை கேட்டு பாருங்க. ஒன்னு $12, 2 மீன் $25 இருக்கும். 24 தெரியல, அது கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விரல் மீன் வாங்குங்க, அதான் செம்ம டேஸ்ட். அதுதாங்க காஸ்ட்லியான மீன். அது நம்ம ஊர்ல காஸ்ட்லியா இருக்கும், இங்க எப்படின்னு தெரியல. இல்லைங்க, அங்கேயும் காஸ்ட்லி தான். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, டியூனா வருகிறாங்க போல இருக்கு. சரி, இந்த பக்கம் இவன் உங்க வீட்டுல என்ன சமைச்சாச்சா? சாப்பிட்டுருப்பீங்க. ஆமால்ல, நீங்களாம் இங்கே தானே. இவன் நீங்க வெளில தானே இருக்கீங்க? ஆமாமா, நியூ ஜெர்சில தான் இருக்கேன். சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன். சால்மன் ஃபிஷ் வீட்டில் இன்னைக்கு. சாலமன் ஃபிஷ்ஷா? எனக்கு ரொம்ப நாளா ஆசை இவா, அந்த அலாஸ்கா வந்து சாலமன் ஃபிஷ்ஷை அப்படியே தண்ணிலேருந்து பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து எடுத்து அப்படியே அந்த கரையோரத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, நானும் கிங்ஸ்லேயும் அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு அப்படியே கேம்பிங் தங்கிட்டு நைட்டு நான் தூங்கும் போது ஏன் கேம்ப் விட்டுருங்க, கிங்ஸ்லி கேம்ப்ல அலாஸ்கால இருக்கக்கூடிய கரடி வந்து பிரிஸ்லி கரடி வந்து கிங்ஸ்லியோட கேம்புக்குள்ள பூந்துடணும். எப்படி இருக்கும்? இது ஏதோ இங்கிலீஷ் காமெடி படம் மாதிரியே இருக்கு. என்னங்க லியோ படத்து கதையா சொல்ற மாதிரி இருக்க? இல்லைங்க, அப்படியே யோசிச்சு பாருங்க. அலாஸ்கா அந்த நதியில வந்து அந்த கரெக்டா முட்டை வந்து